என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையை நம்பியுள்ளேன், நான் கைவிடப்படுவதில்லை. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையை நம்பியுள்ளேன், நான் கைவிடப்படுவதில்லை. எல்லாரும் சத்தத்தை வைத்து, என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையை நம்பியுள்ளேன், கைவிடப்படுவதில்லை. நல்ல கரங்களை தட்டி, என் கால்கள் சறுக்கும் போதெல்லாம் தாங்குதையா உம் கிருபை. கால்கள் சறுக்கும் போதெல்லாம் தாங்குதையா உம் கிருபை. கால்கள் சறுக்கும் போதெல்லாம் தாங்குதையா உம் கிருபை. நான் அழுது புலம்பும் நேரமெல்லாம், நான் அழுது புலம்பும் நேரமெல்லாம் அணைக்குதையா உம் கிருபை, அணைக்குதையா உம் கிருபை. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையை நம்பியுள்ளேன், நான் கைவிடப்படுவதில்லை. ஆமென். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையை நம்பியுள்ளேன், நான் கைவிடப்படுவதில்லை. மறுபடியும் பாடுவோம். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையை நம்பியுள்ளேன், நான் கைவிடப்படுவதில்லை. கரங்களை தட்டி, உம்மாலே ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து நானும் சென்றிடுவேன். உம்மாலே ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து நானும் சென்றிடுவேன். உம்மாலே ஒரு மதிலின் மேல், உம்மாலே ஒரு மதிலின் மேல் தாண்டி நானும் சென்றிடுவேன், தாண்டி நானும் சென்றிடுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையை நம்பியுள்ளேன், நான் கைவிடப்படுவதில்லை. ஆமென். எல்லாரும் கரங்களை தட்டி, கர்த்தாவே, நான் உம்மையை நம்பியுள்ளேன், நான் கைவிடப்படுவதில்லை. மரண இருளில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். மரண இருளில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். கோலும் தடியும் தேற்றுதையா, கோலும் தடியும் தேற்றுதையா, அனுதினம் வெற்றி பாதை காட்டுதையா, அனுதினம் வெற்றி பாதை காட்டுதையா. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையை நம்பியுள்ளேன், நான் கைவிடப்படுவதில்லை. கரங்களை தட்டி, கர்த்தாவே, நான் உம்மையை நம்பியுள்ளேன், நான் கைவிடப்படுவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் பலனாகிய கர்த்தாவே, சொல்லுங்க பாப்போம். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையே. ஆமென். எத்தனை பேர் ஆண்டவரை நம்பி வந்திருக்கிறீங்க? இல்லை, நான் மனுஷனை நம்பி வந்திருக்கேன், இங்கே இருக்கிற ஊழியர்களை நம்பி வந்திருக்கிறேன், இங்கே இருக்க விசுவாசிகளை நம்பி வந்திருக்கிறேன்னு யாராவது வந்திருக்கீங்களா? இல்லை. எத்தனை பேர் ஆண்டவரை நம்பி வந்திருக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி, நல்ல உயர்த்தி சத்தம் அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையை நம்பியுள்ளேன், நான் கைவிடப்படுவதில்லை. எல்லாரும் பலனாகிய கர்த்தாவே,
படுவதில்லை. விசுவாசத்தோட சொல்லுங்க, என் பலனாகிய கர்த்தாவே உம்மையே நம்பி இருக்கிறப்பா, நான் கைவிடப்படுவதில்லை, கைவிடப்படுவதில்லை. என் பலனாகிய கர்த்தாவே நம்பியுள்ளே, கைவிடப்படுவதில்லை. பரம எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே, அலங்கார மணவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. எல்லாரும் பரம எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே, அலங்கார மணவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. ஆமென் அல்லேலூயா, எல்லாரும் சொல்லுங்க, ஆமென் அல்லேலூயா, ஆமென், ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி ஆமென் அல்லேலூயா, ஆமென், ஆமென் அல்லேலூயா. எல்லா சகோதரர்கள் நல்ல கரங்களை தட்டுங்க பாப்போம். ஆமென், ஆமென் அல்லேலூயா. எருசலேமே கோழி தன் குஞ்சுகளை ஏற்றனைக்கும் ஏக்கத்தின் குரல் கேட்டேன், தாய் பறவை துடித்திடும் பாசம் கண்டேன், தாபரமாய் சிறகினில் தஞ்சமானே, கனிவான எருசலேமே, ஆமென், கனிவான எருசலேமே, பரம எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே, ஆமென், அழகான மணவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. பரம எருசலேமே, எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி இறங்குதே, ஆமென், அழகான மணவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. விடுதலையே விடுதலை விடுதலையே, லோகமதின் மோகத்தின் விடுதலையே, ஆமென், நானே என்னும் சுயவாழ்வில் விடுதலையே, நாததனில் வாழ்வதால் விடுதலையே, சுவாதீன எருசலேமே, சுவாதீன எருசலேமே, பரம எருசலேமே. நல்ல கரங்களை தட்டி விட்டிறங்குதே, ஆமென், அழகான மணவாட்டியாம் அழகாக ஜொலித்திடுதே, ஆமென், பரம எருசலேமே அழகாக ஜொலித்திடுதே. ஜீவதேவன் நகரினில் குடி புகுந்தே, சீயோன் மலை சீருக்கு சொந்தமானே, நீதி தேவன் நீளடி சிரம் புதைத்தே, நீதிமான்கள் ஆவியில் மறுவி நின்றே, மேலான எருசலேமே, சொல்லுவோமா, மேலான எருசலேமே, சொல்லுங்க, ஆமென், மேலான எருசலேமே, ஆமென், மேலான எருசலேமே, பரம எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே, அழகான மணவாட்டியா, ஆமென், அழகாக ஜொலித்திடுதே. நல்ல கரங்களை தட்டி பரம எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே, அழகான மணவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டுங்க. எந்த உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவே, இந்த உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவே,
சென்ற காலம் முழுவதும் காத்தாரே, ஒரு சேதமும் அணுகாமல். எல்லாரும் சொல்லுங்க, காலம் முழுவதும் காத்தாரே, ஒரு சேதமும் அணுகாமல். சொந்தமாக ஆசி பொழிந்தெனக்கென்றும் சுகபலன் அளித்தாரே. ஆமென். மாக ஆசி பொழிந்தெனக்கென்றும் சுகபலன் அளித்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா, இந்த நன்னலம் இயேசுவை பாடிடுவேன். ஆமென். அல்லேலூயா துதி அல்லேலூயா, இந்த நன்னலம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளி கர்த்தனை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளி கர்த்தனை கொண்டாடுவேன். பின்னால் இருக்க சகோதரர்கள் கரங்களை தட்டலாமே. ஆமென். பஞ்சகாலம் பெருகிடி நேர்ந்தாலும் தாம் தஞ்சமே ஆனாரே. இங்கும் அங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. பஞ்சகாலம் பெருகிட நேர்ந்தாலும் தாம் தஞ்சமே ஆனாரே. சொல்லுங்க, காலம் பெருகிட நேர்ந்தாலும் தாம் தஞ்சமே ஆனாரே. அங்குமிங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. அங்குமிங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா, இந்த நன்னலம் இயேசுவை கரங்களை உயர்த்தி அல்லேலூயா துதி அல்லேலூயா, இந்த நன்னலம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளி கர்த்தனை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் கர்த்தனை கொண்டாடுவேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்னும் ஒரு சிலர் கரங்களை தட்டாம தான் இருக்கிறீங்க. நல்ல கரங்களை. காலையில் இந்த இடத்துல நம்ம எதற்காக கூடி வந்திருக்கிறோம்? சடங்காச்சாரமாவா இல்லை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும் என்றா? உண்மையா சொல்லுங்க. எத்தனை பேர் ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கிறீங்க? ஆராதிக்க வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல ஆராதிப்பீங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இல்லை இது ஒரு சடங்காச்சாரம், நம்ம ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்டியன்ஸ் we have to go to church, நம்ம சர்ச்சுக்கு போகணும் அப்படின்னு ஒரு சிந்தையில் வந்திருந்தீங்கன்னா உங்களால் ஆராதிக்கவே முடியாது. ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட நம்ம ஆராதிக்க வந்திருக்கிறோம்னா முழு இருதயத்தோடு. எப்படி? முழு இருதயத்தோடு தான் உம்மை, சத்தமா சொல்லுங்க, வசனத்தை சொல்லுங்க, முழு இருதயத்தோடு உம்மை துதிப்பேன் தான் சொல்லியிருக்கு. அப்போ முழு இருதயம் எங்கே இருக்கணும்? இங்கே தான் இருக்கணும். ஒரு சிலருக்கு நான் அது அப்படியே அங்கலாய்த்து கொண்டு இருக்கிறாங்க. ஒரு சிலர் யோசிக்கலாம், என்னடா பாஸ்டரை காணோம், பாஸ்டர் அம்மா தான் இங்கே நிற்கிறாங்க. அந்த குழப்பத்துக்கும் நான் விட கொடுத்துட்றேன், கொஞ்ச நேரத்தில் கொடுத்துட்றேன். சரிங்களா? அது வரைக்கும் நல்ல கரங்களை தட்டி பாடுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சென்ற காலம் முழுவதும் காத்தாரே, ஒரு சேதம் அணுகாமல். கரங்களை தட்டி முழுவதும் காத்தாரே, ஒரு சேதம் அணுகாமல். சொந்தமாக ஆசி பொழிந்தெனக்கென்றும் சுகபலன் அளித்தாரே. சொந்தமாக ஆசி பொழிந்தெனக்கென்றும் சுகபலன் அளித்தாரே. அல்லேலூயா அல்லேலூயா துதி அல்லேலூயா,
நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். ஹalleluya. ஆமென். எல்லாரும் எழுந்து நின்று கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஆராதிப்போமா? எல்லாரும் எழுந்து நின்று கொஞ்ச நேரம் எல்லாரும் இணைந்து ஆராதிக்க வேண்டும். எப்படி? எல்லாரும் இணைந்து ஆராதிக்க வேண்டும். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? எல்லாரும் ஜெபிங்க, வாய்களை திறந்து ஜெபிங்க. துணை வேண்டும் தகப்பன். ஆண்டவரே, எங்களுக்கு துணை வேண்டும். எத்தனை பேர் ஆண்டவருடைய துணையை விரும்புகிறீங்க? சுயபலத்தால நான் செஞ்சிருவேன்றவங்கெல்லாம் இந்த இடத்துல ஜெபிக்க முடியாது. ஆண்டவரோட துணை இருந்தாதான் நினைக்கிறவங்க தான் இந்த இடத்துல அப்பான்னு கூப்பிடுவீங்க, அப்பான்னு கூப்பிடுவீங்க. ஆண்டவரே, உம்முடைய துணை இல்லாமல் என்னால் எதுவுமே செய்ய முடியாதப்பா. அடுத்த நிமிஷம் என்னென்பது எங்களுடைய கரத்தில் இல்லைப்பா. என்னென்பது எங்களுக்கு தெரியாது ஆண்டவரே. அடுத்த நொடி என்னன்னு தெரியாது. அநேக வாலிப பிள்ளைகள் உங்களுடைய சுயபலத்தில் ஓடிக்கொண்டு இருக்கலாம். ஆனால் இந்த வேளையில் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, என் சுயபலன் சாகட்டும் அப்பா, என்னுடைய சுயபலன் சாகட்டும் அப்பா, உம்முடைய துணை வேண்டும் அப்பா. எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? துணை வேண்டும் தகப்பனே அப்பா. ஆண்டவரே, எனக்கு எங்களுக்கு உம்முடைய துணை வேண்டும் அப்பா. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஹalleluya. எல்லாரும் ஜெபிங்க, எல்லாரும் ஜெபிங்க. வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி துணை வேண்டும் தகப்பனே. உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டே. துணை வேண்டும் தகப்பனே. உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டே. என் ஜீவன் எல்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுதும். எல்லாரும் கரங்களை தட்டி, ஜீவன் எல்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுதும். துணை வேண்டும் தகப்பனே. உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டே. உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டே. என் ஜீவன் எல்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுதும். ஆண்டவருடைய துணை எத்தனை பேருக்கு வேண்டும்? சத்தத்தை உயர்த்தி கேளுங்க. சுத்தம் என எழுதும் பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலி தீடும் சுத்த ஜோதியே. ஆருபியே வேளையில் ஆடிய நெஞ்சம் வாரீரோ. ஆருபியே வேளையில் ஆடிய நெஞ்சம் வாரீரோ. எல்லாரும் சொல்லுங்க. ஆருபியே வேளையில் ஆடிய நெஞ்சம் வாரீரோ. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே, விரும்பா அசுத்தம் யாவும் நீக்குமே. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே, விரும்பா அசுத்தம் யாவும் நீக்குமே. பாவி நீச பாவி நானையா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? கம் செய்ய மாட்டீரோ. நான் பாவி ஆண்டவரே, ஆனாலும் உடைய ரத்தத்தினாலே என்னை கழுவி சுத்திகரியும் அப்பா. செய்ய மாட்டீரோ. பாவி நீச பாவி நீச பாவி நானையா. நீவா இரக்கம் செய்ய மாட்டீரோ. எல்லாரும் கரங்களை தட்டி, பாவி நீச பாவி நானையா. நீவா இரக்கம் செய்ய மாட்டீரோ. பாரும் தந்தையே, எந்த உள்ளத்தை யாரும் காண உள்ளலங்கோலத்தை. தந்தையே, எந்த உள்ளத்தை யாரும் காண உள்ளலங்கோலத்தை. மனம் நொந்து மருளுகிறேன், பரிசுத்தம் கெஞ்சுகிறேன். ஆமென். நொந்து மருளுகிறேன், பரிசுத்தம் கெஞ்சுகிறேன். மனம் நொந்து மருளுகிறேன். எல்லாரும் கரங்களை தட்டி சுத்தம் கெஞ்சுகி. எல்லா வாலிப பிள்ளைகள் எல்லாரும் கரங்களை தட்டுங்க. மருளுகி உண்மையாய். ஆமென். கண்களை மூடி, கண்களை மூடி ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களா கரங்களை தட்டுங்க. அப்படியே கரத்தை வைத்துக் கொண்டு நிற்காதீங்க. சுத்தம் கெஞ்சுகிறேன். ஆமென். மனம் நொந்து மருளுகிறேன், பரிசுத்தம் கெஞ்சுகிறேன்.
சத்துரு எவ்வளவு போல வெள்ளம் போல எழுந்து வந்தாலும் ஆண்டவருடைய துணை நமக்கு இருக்கிறது. துணை வேண்டும் தகப்பனே, உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டே, என் ஜீவன் இல்லை என்கிறோம். ஆமென். எல்லாரும் கரங்களை தட்டி எங்கிலும் பரிசுத்தம் என்னிடுதும். எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமை தேவன் நம் தேவன். சொல்லுங்க, எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமை தேவன் நம் தேவன். தாசர்களின் ஜெபம் கேட்பார், வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். ஆமென். தாசர்களின் ஜெபம் கேட்பார், வல்ல பெரும் காரியம் செய்திடு. கர்த்தரே கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். உங்களுடைய சத்தம் கேட்கட்டும், இந்த பம்மல் பகுதிக்கே கேட்கணும். ஆமென். என்றே ஆர்ப்பரி மறுபடியும் கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். ஆமென். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். வேண்டிடும் பக்தர்களின் ஜெபம் கேட்டே, பானிமலை நிறுத்தினார் வல்ல தேவன். வேண்டிடும் பக்தர்களின் ஜெபம் கேட்டே, பானிமலை நிறுத்தி நல்ல தேவன். பஞ்ச காலத்தில் விதவை வீட்டில் பாத்திரங்களை அவர் ஆசீர்வதித்தார். பஞ்ச காலத்தில் விதவை வீட்டில் பாத்திரங்களை அவர் ஆசீர்வதித்தார். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். உங்களுடைய சத்தம் கேட்கட்டும். எக்கால சத்தம் வானில் தொனித்திடவே, என் இயேசு மகாராஜனை வந்திடுவார். எக்கால சத்தம் வானில் தொனித்திடவே, என் இயேசு மகாராஜனை வந்திடுவார். அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. தேவ எக்காலம் வானில் முழங்க, தேவாதி தேவனை சந்திப்போம். எல்லாரும் சொல்லுங்க, தேவ எக்காலம் வானில் முழங்க, தேவாதி தேவனை சந்திப்போமே. எக்கால சத்தம் வானில் முழங்கிடவே, இயேசு மகாராஜனை வந்திடுவா. கரங்களை தட்டி கால சத்தம் வானில் தொனித்திடவே, இயேசு மகாராஜனை வந்திடுவார். கால சத்தம் வானில் தொனித்திடவே, இயேசு மகாராஜனை வந்திடுவார். கால சத்தம் வானில் தொனித்திடவே, இயேசு மகாராஜனை வந்திடுவார். அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. சொல்லுங்க வாய்களை திறந்து. ஆமென். தேவ எக்காலம் வானில் தொனிக்க, தேவாதி தேவனை சந்திப்போமே. ஆமென். தேவ எக்காலம் வானில் தொனிக்க, தேவாதி சந்திப்போமே. எக்கால சத்தம் வானில் தொனித்திடவே, என் இயேசு மகாராஜனை வந்திடுவார். எக்கால சத்தம் சுராஜா வந்திடுவார். எக்கால சத்தம் வானில் தொனித்திடவே, என் இயேசு மகாராஜனை வந்திடுவார். எக்கால சத்தம் வானில் தொனித்திடவே, என் இயேசு மகாராஜன் வந்திடுவார். கர்த்தருக்கு காத்திருந்து, கழுகு போல் வெள்ளனடைந்து, சேட்டைகளை அடித்து உயரே எழுந்திடுவார். எல்லாரும் சொல்லுவோம், கர்த்தருக்கு காத்திருந்து
உங்களுக்குள்ளே வரட்டும் அப்பா. எத்தனை பேர் பலவீனத்தோடு இந்த இடத்துல வந்திருக்கிறீங்களோ, ஆண்டவரே என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு என்று சொன்னீரே ராஜா. பலவீனத்திலே என் பலன் பரிபூர்ணமாய் விளங்கும் என்று சொன்னீரே ராஜா. ஆமென். புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய். என் கர்த்தர் பெரியவர், சுகத்தை கொடுக்கிற தேவன், அற்புதங்களை செய்கிற தேவன். எல்லாரும் இயேசு ஒருவர் மாத்திரமே. ஆமென். அவரே எனக்கு எல்லாம் என்று சொல்லுகிறவங்க கரங்களை தட்டி ஆமென். புது பலன் அடைந்திடுவாய். அவரே எனக்கு தஞ்சமானவர், அவரே என் கோட்டையுமானவர். புது பலன், புது பலன். ஆமென், ஆமென். புது பலன் அடைந்திடுவா. இயேசு என்னோடு இருக்க எதை குறித்தும் எனக்கு பயமில்லை என்று சொல்லுங்க. புது பலன் அடைந்திடுவா. ஆமென். புது பலன் அடைந்திடுவேன் நான், புது பலன் அடைந்திடுவேன் நான், புது பலன் அடைந்திடுவேன் நான், புது பலன் அடைந்திடுவேன், புது பலன் அடைந்திடுவேன் நான், புது பலன் அடைந்திடுவேன் நான், புது பலன் அடைந்திடுவேன். எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? எல்லாரும் கரங்களை தட்டி புது பலன், புது பலன் பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க புதிய பலன். எல்லா பலவீனத்தின் ஆவிகள் இந்த நாளிலே ஓடட்டும். எல்லாரும் சொல்லுங்க, என்னை பலப்படுத்துங்கப்பா, ஒரு புதிய பலனை எனக்குள்ளே தாங்கப்பா, புதிய உற்சாகத்தை கொடுங்கப்பா, ஜெப சிந்தையை கொடுங்க, ஜெப ஆவியை ஊற்றுங்கப்பா, மந்தமான ஆவியை எடுத்து போடுங்கப்பா, இந்த சபையை விட்டு அப்புறப்படுத்துவீங்கப்பா. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிற எவரும் பெற்றுக்கொள்வீர்கள். எல்லாரும் கரங்களை தட்டி கேளுங்க. எங்க குடும்பத்துல ஒரு புதிய பலனை கொடுப்பீராகப்பா, ஒரு புதிய ஆரம்பத்தை எங்கள் குடும்பத்துல உருவாக்கி கொடுங்கப்பா. இயேசு ஒருவர் மாத்திரமே ஆண்டவரே, நீர் மாத்திரமே தருகிற தேவனாய் இருக்கிறீரப்பா. ஹalleluya, 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 ஹalleluya. எல்லாரும் கரங்களை ஆண்டவருக்கு நேரா உயர்த்துங்க. நீரே என் தஞ்சம் அப்பா. எல்லாரும் சொல்லுங்க, நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நீரே என் தஞ்சம் அப்பா, நீரே என் அடைக்கலம். சொல்லுங்க, வாய்களை திறந்து சொல்லுங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு சத்தத்தை உயர்த்தி சொல்ல முடியுமோ சொல்லுங்க, சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. நீங்க தான்ப்பா, நீங்க தான்ப்பா, நீங்க தான் ஆண்டவரே, நீங்க தான் ஆண்டவரே. என்னோட இருங்கப்பா, என்னோட இருங்க, என் பிள்ளைகளோட இருங்க, என் குடும்பத்துல இருங்கப்பா. என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் தேங்குகிறாய்? உன்னுடைய ரட்சிப்பு அவரிடத்தில் இருக்கிறது என்ற வார்த்தை நிமித்தமாய் ஆண்டவரே நாங்கள் எதை குறித்தும் கலங்காதபடிக்கப்பா, எல்லாவற்றையும் நீங்க பார்த்து கொள்ளுங்கப்பா, எல்லாவற்றையும் நீங்க பார்த்து கொள்ளுங்கப்பா. எனக்கு என்ன செய்யணும், என்ன பண்ணணும்னு எதுவுமே எனக்கு தெரியாது. சொல்லுங்க, வாய்களை திறந்து சொல்லுங்க. நீங்க தாழ்த்தினாதான் ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். நீங்க உங்களை ஆண்டவருக்கு முன்பதாக எவ்வளவு தாழ்த்த முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு தாழ்த்துங்க. ஆண்டவரே அப்பா, எல்லாமே நீங்க தான் ஆண்டவரே, எல்லாமே நீங்க தான்ப்பா. தைரியத்தோட நம்மளால போக முடியும். அப்படி நம்ம சொல்லிட்டோம்னா ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை தைரியத்தோட போ. ஹalleluya, தைரியத்தோட போ. எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்துக் கொள்வார், எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க, கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. எல்லா போராட்டத்தின் ஆவிகள், எல்லா குழப்பத்தின் ஆவிகள் எல்லாவற்றையும் தேவன் பார்த்துக் கொள்ளுகிறவராய் இருக்கிறார். விசுவாசிக்கிற பிள்ளைகள் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. நமக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. சத்ரு எவ்வளவாய் நமக்கு விரோதமாய் எழும்பினாலும் ஆண்டவர் அதை முறியடிக்கிற வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி கொண்டே இருங்க, கரங்களை தட்டி கொண்டே இருங்க. ஆண்டவரே நீங்க எழுந்தருளுங்கப்பா, நீங்க எழுந்தருளுங்கப்பா, நீங்க எழுந்தருளுங்கப்பா, எங்களுக்காக யுத்தம் செய்யுங்கப்பா. எல்லாவற்றையும் காண்கிற தேவனப்பா, உமக்கு மறைவானது ஒன்றுமே இல்லப்பா, உமக்கு மறைவானது ஒன்றுமே இல்லப்பா. நம்மளை ஒரு நாளும் அவர் ஆழத்துல மூழ்கி போக விட மாட்டார், ஆழத்துல மூழ்கி போக விட மாட்டார். அவர் நம்மளை தூக்கி எழுப்புகிற தேவனாய் இருக்கிறார். எவ்வளவு ஆழத்துக்குள்ள நீங்க போனாலும்
அந்த ஆழத்திலையும் நம்மளுடைய கரத்தை பிடித்து வெளியே கொண்டு வருகிற தேவனாய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? ஆண்டவரே, எவ்வளவு கடினமான பாதையில நாங்கள் போனாலும் அப்பா, எங்களை தூக்கி எழுப்புகிற தேவன் நீரப்பா, நீரப்பா, நீங்க தான்ப்பா. சொல்லுங்க, ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, நீங்க மாத்திரம் தான்ப்பா. எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும், எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும் உன்னோடு இருப்பேன் என்று சொன்னீரே ராஜா. எங்களோட நீங்க இருங்கப்பா, எங்களோட நீங்க இருங்கப்பா. காரியங்களை வாய்க்க பண்ணி கொடுங்கப்பா. எங்களால முடியாது ஆண்டவரே, எங்களால முடியாது. நீங்க தான் எங்களை வழி நடத்தணும். எப்படிப்பட்ட புயலாய் இருந்தாலும், எப்படிப்பட்ட வனாந்திரமாய் இருந்தாலும், அந்த வனாந்திரத்திலே ஆகாரின் பிள்ளையுடைய சத்தத்தை கேட்ட தேவன், அந்த வனாந்திரத்துல யாருமே கிடையாதுங்க. அந்த வனாந்திரத்துல யாருமே கிடையாது. பிள்ளை சாகிறதை பார்க்க முடியாதுன்னு சொல்லி அந்த இடத்துல போட்டுட்டு தள்ளி போனதுதான் தாய். ஆகாரதை பார்க்க முடியாது என்று தள்ளி போய் அழுது கொண்டிருக்கும் போது அந்த பிள்ளையின் அழுகையின் சத்தத்தை ஆண்டவர் கேட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாள் நீங்க வடிக்கிற கண்ணீர், மறைவாய் வடிக்கிற கண்ணீர், உங்களுடைய தூக்கத்துல வடிக்கிற கண்ணீர், யாருக்கும் தெரியக்கூடாது என்று வடிக்கிற கண்ணீர், அந்த கண்ணீருக்கு பதில் உண்டு. அந்த கண்ணீருக்கு பதில் உண்டு. அந்த கண்ணீருக்கு பதில் உண்டு. சீக்கிரமாய் அதை செய்து தருவார் என்று விசுவாசிக்கிற பிள்ளைகள் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு, என் கண்ணீருக்கு பதில் உண்டு. இத்தனை காலங்கள், இத்தனை மாதங்கள், இத்தனை நிமிடங்கள், நிமிஷங்கள் காத்து கொண்டிருந்தேனே, அந்த கண்ணீருக்கு பதில் உண்டு. எல்லாரும் கரங்களை உயர்த்தி கடைசி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. எல்லாரும் உங்களுடைய சத்தம் கேட்கப்படட்டும். எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே, அவருன் துணையும் கேடகமானவர், அவருன் துணையும் கேடகமானவர். எல்லாரும் சொல்லுவோம். இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே, அவருன் துணையும் கேடகமானவர், அவருன் துணையும் கேடகமானவர். புழுதியிலிருந்து தூக்கி விடுவார், குப்பையிலிருந்து உயர்த்திடுவார். சொல்லுவோமா? புழுதியிலிருந்து நம்மளை தூக்கி விடுகிற தேவன், குப்பையிலிருந்து உயர்த்திடுவார். பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்பவர் உனக்கு உண்டு. எத்தனை பேர் நம்புறீங்க? அவர் பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் நம்மளை உட்கார செய்து அழகு பார்க்கிற தேவன் உனக்கு உண்டு. இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, உன் கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே, அவருன் துணையும் கேடகமானவர், அவருன் துணையும் கேடகமானவர். அக்கினி மீது நீ நடக்கும் போதும், ஆறுகளை நீ கடக்கும் போதும், சொல்லுங்க. அக்கினி மீது நடந்தாலும் அப்பா, ஆறுகள் மீதும் நாங்கள் நடந்தாலும் அப்பா, அது ஒரு நாளும் எங்கள் மேல புரளாது. அக்கினி பற்றாது, ஆறுகள் புரளாது, ஆண்டவர்
எல்லாரும் வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 91ஆம் சங்கீதத்தை மாறி மாறி சத்தத்தை உயர்த்தி நாம் வாசிக்கலாம். எல்லாரும் வேதாகமத்தை எடுத்துட்டிங்களா? சிறு பிள்ளைங்க எல்லாரும் வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்க. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. எனக்கு அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாவரமாக கொண்டாய். உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். ஆமென். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், தேவனுக்குள் களி கூறுவேன். ஒலிவ மரம் பலனற்று போனாலும், வயல்களிலே தானியமின்றி போனாலும், ஒலிவ மரம் பலனற்று போனாலும், வயல்களிலே தானியமின்றி போனாலும், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், தேவனுக்குள் களி கூறுவேன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், தேவனுக்குள் களி கூறுவேன். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், தேவனுக்குள் களி கூறுவேன். மந்தையிலே ஆடுகளின்றி போனாலும், தொழுவத்திலே ஆடுகளின்றி போனாலும், மந்தையிலே ஆடுகளின்றி போனாலும், தொழுவத்திலே ஆடுகளின்றி போனாலும், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், தேவனுக்குள் களி கூறுவேன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், தேவனுக்குள் களி கூறுவேன். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், தேவனுக்குள் களி கூறுவேன். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். ஹல்லேலூயா, பிரைஸ் காட், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஒரே ஒரு இந்த வாரத்தில் பிறந்த நாள் அல்லது திருமண நாளை காண்கிற யாராக இருந்தாலும் எழும்பி நிற்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். யாருக்காவது இருக்குதா?
வெட்டிங் டேவா? சரி, செல்வம் பிரதர் ஜோதி சிஸ்டருக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். உமாக்கா முன்னால் வந்து ஒரு ஜெபம் பண்ணிடுங்க. உமா சிஸ்டர், உமாக்கா வாங்க முன்னால் வந்து இவர்களுக்காக ஜெபிக்க போகிறாங்க. எல்லாரும் கண்களை மூடி திருமண நாளை காண போகிற அருமையான பிரதர் செல்வம் அவர்களுக்காகவும் சிஸ்டர் ஜோதி அவர்களுக்காகவும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. வானத்தையும் பூமியும் படைத்த சர்வவல்லமுள்ள தேவனாகிய கர்த்தாவே, இது அந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம் ஆலயத்திலே ஆண்டவரை வந்து உம்மை ஆராதித்து ஆண்டவர் சந்தோஷ மனமகிழ்ச்சியோடு ஆண்டவரே இந்த ஆராதனை நீங்கள் முடிக்க கொடுத்த கிருபைக்காக நன்றி தகப்பனே. நீங்கள் பேசின வார்த்தைகளுக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ ஆண்டவரே இந்த எங்கள் சபையில் வருகிற ஆண்டவரே சகோதரி கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம், சகோதரி ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆண்டவரே திருமண நாளே ஆண்டவரே அப்பா நீங்கள் ஏற்ற துணையை கொடுத்து இந்நாள் வரைக்கும் ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வதித்து வந்த குடும்பத்துக்காக உமக்கு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே 100 ஆண்டவரே கல்யாண நாள் திருமண நாளை காணும்படியாக குடும்பத்திலே எல்லா காரியத்திலும் தேவன் நீங்கள் ஆண்டு செய்கிற வேலையையும் குடும்பத்திலே சகோதரி நடத்த எல்லா காரியம் தேவன் கூடவே இருந்து நீங்கள் இம்மட்டு வழிநடத்தி வந்ததுக்காக ஸ்தோத்திரம். இன்னும் ஆண்டவரே குடும்பத்தை நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும் இயேசுவின் நாமத்தினாலே. வானத்தையும் பூமியும் படுத்த இயேசுவின் நாமத்தின் திருமண நாளை நாங்கள் ஆண்டவர் சபையார் சேர்ந்து ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. அவர்கள் ஆண்டவர் இந்த நாளை ஆண்டவர் ஆசீர்வாதம் மாற்ற வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் இந்த வருடத்தை எந்த நோக்கத்தோடு எந்த ஏக்கத்தோடு ஆண்டவரை வாஞ்சை காரியங்கள் ஆண்டவர் காத்திருக்கார்களோ அவை எல்லாவற்றையும் நீங்கள் காரியத்தை வாய்க்க பண்ண வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியே செய்தி நாங்கள் விசுவாசிக்கிறோம். கரத்தை தாழ்த்து இயேசுவின் நாமத்தில் கெஞ்சிக்கிற ஜீவனுள்ள பிதாவே. நல்ல கரங்களை தட்டி அவர்களை வாழ்த்துவோமா? நல்ல கரங்களை தட்டி கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பார். ஜெபித்த வண்ணமாய் இன்னும் அநேக திருமண நாட்களை கண்டு கழிக்க மனதார ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். இப்பொழுதும் செய்திக்கு நேராய் கடந்து செல்வோம். நம்ம மத்தியில் அருமையான பாஸ்டர் கிருபாகரன் அவர்கள் வந்திருக்காங்க. ஆண்டவருடைய வார்த்தையை கரங்களை தட்டி வரவேற்போமா? நல்ல கரங்களை தட்டி அவர்களை வரவேற்போம். அல்லேலூயா அல்லேலூயா. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் செட்டைகளின் கீழே அடைக்கலமாய் வந்த உங்களுக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. ஆமென். திரும்பவும் ஒரு முறை உங்களுடைய முகத்தை பார்ப்பதில் கர்த்தருக்குள்ளே சந்தோஷப்படுகிறேன். ஆபிரகாமின் மகிமையானவரும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் யாக்கோபின் வல்லவரும் நம்மை வழி நடத்துகிறார். ஆமென். ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக இந்த ஞாயிற்றுக்கிழமை நாளிலே மனமகிழ்ச்சி நாளில் ஓய்வு நாளில் காலை வேளையில் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஆமென். யாரெல்லாம் கர்த்தர் என்னோடு பேசுவார் என்று விசுவாசித்து வந்தார்களோ அவர்களோடு கர்த்தர் பேசுவார், நிச்சயமாகவே பேசுவார். இந்த ஃபுல் பீட்லேருந்து ஒரு வார்த்தை வருது அப்படின்னா அது உங்களுக்காக தான் வருது. கர்த்தர் உங்களோடு பேசுகிறவராக இருக்கிறார். அதனால் வார்த்தையை கவனமாக கேளுங்க. கர்த்தர் உங்களோடு பேசுக உண்மை உள்ளவராக இருக்கிறார். எக்ஸாம் ஹாலுக்கு போகிறவங்க ஆன்சரோடு போவாங்க. எந்த ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் எக்ஸாம் ஹாலுக்கு போகும்போது மனசில் நிறைய படித்து வச்சுருந்த ஆன்சரோடு போவாங்க. ஆனால் சபைக்கு உள்ளே வரும்போது நிறைய கொஸ்டின்ஸோடு வருவாங்க. தேவன் என்னோடு என்ன பேசுவார்? சொல்ல முடியாத கேள்வியெல்லாம் இருக்கும். நினச்சி பார்க்கவே முடியாது. இந்த கேள்வினே கிடையாது. பணம், பயணம், பயம், ஆரோக்கியம், குடும்பம், சுகாதாரம், ஆரோக்கியம், வேலை, எக்ஸாமு, ஃபீஸு, பிஎஃப் பணம், இழந்து போன பொருட்கள், என்னென்னமோ நினச்சி வந்திருப்பீங்க. இதெல்லாம் ஒரு விஷயத்திலே கர்த்தர் என்னோடு பேசணும் அப்படின்னு வந்திருப்பீங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களோடு பேசுவார். அல்லேலூயா அல்லேலூயா. தேவன் நம்மோடு பேசுகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. நல்லா விசுவாசமாக வார்த்தையை கேளுங்க. கர்த்தர் உங்களோடு வார்த்தையின் மூலமாக இடைபடுவார். அல்லேலூயா. இழந்து போன ஆரோக்கியத்தை, சொந்தங்களை, பொருட்களை, நிலத்தை, சுதந்திரத்தை தேவன் திருப்பி தருகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய தேவனுக்கு பல நாமங்கள் இருக்கிறது. அதில் இன்றைக்கு தேவன் நம்மோடு எந்த நாமத்தில் இடப்பட போகிறார் அப்படிங்கிறதா விஷயம். சரிங்களா? தேவனுடைய பெயர் யெகோவா, அதாவது சுயம்பு, இருக்கிறவராகவே இருக்கிறார். அவருடைய நாமம் என்ன? யெகோவா. அவர் ஏலோகிம், சிருஷ்டிகர்த்தர், நம்மளை எல்லாம் சிருஷ்டித்தவர் தேவன்தான். சரிங்களா? அடோனை, அவர் எஜமானனாக இருக்கிறார், ஆண்டவராக இருக்கிறார். அவர் யெகோவா ஈரே, காலை வேளையில் மாத்திரமல்ல எந்த நேரத்திலும் எந்த பொழுதிலும் எந்த சூழ்நிலையிலும் நம்முடைய தேவைகளை சந்தித்து தருகிறவராக யெகோவா ஈரே எனும் தேவன் நம்மோடு இருக்கிறார். நம்முடைய தேவைகளை பார்த்து கொள்கிறவராக இருக்கிறார். அடுத்து பார்த்தீங்கன்னா யெகோவா ரஃபா, பரிகாரியான கர்த்தர், குணமாக்குகிற கர்த்தர், சுகமாக்குகிற கர்த்தர் நம்மோடு இருக்கிறவராக இருக்கிறார். அடுத்து யெகோவா நிஷி, நம்முடைய காரியங்களில் நாம் கையிடும் எல்லா காரியங்களிலும் ஜெயத்தை தருகிற யெகோவா நிஷியாக இருக்கிறார். அடுத்து யெகோவா ஷாலும், குடும்பத்திலையும் வேலையிலையும் போகிற இடத்துலையும் வருகிற இடத்துலையும் நாம் தங்கியிருக்கிற இடத்துலையும்
தேவன் சமாதானத்தை தருகிற தேவனாக இருக்கிறார். யெகோவா ஷம்மா, எப்பொழுதும் தேவன் நம்மோடு இருக்கிறவராக இருக்கிற யெகோவா ஷம்மாவாக இருக்கிறார். யெகோவா மெகாதிஸ், நம்மை நீதியின் வழியிலே நடத்துகிற நீதியின் கர்த்தராக இருக்கிறார். யெகோவா ராய், நம்மை மேய்க்கிற நல்ல மேய்ப்பனாக, பெரிய மேய்ப்பனாக, பிரதான மேய்ப்பனாக இருக்கிறார். யெகோவா டிஷ்கேனு, நீதியின் தேவன். யெகோவா மெகாதிஸ், பரிசுத்தப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். எல்ரோயி, நம்மை காண்கிற தேவனாக இருக்கிறார். யெகோவா ஷெபயோத், சேனைகளின் கர்த்தராக இருக்கிறார். எல்வலாம், நித்திய அனாதி தேவனாக இருக்கிறார். மொத்தத்திலே எல்லா நாமத்தை விட தேவன் இன்று நம்மோடு சர்வ வல்லமையுள்ள தேவனாக எல்சடாயாக இடப்பட போகிறார். அல்லேலூயா. இன்றைய நாளிலும் கர்த்தர் நம்மோடு தப்புவிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. செய்திக்கு ஆதாரமாக 2 கொரிந்தியர் 1:10. செய்திக்கு ஆதாரமாக 2 கொரிந்தியர் 1:10. அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பியிருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் காலை வேளையிலே தப்புவித்தார், தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார். அல்லேலூயா. விசுவாசிங்க. ஏன்னா ஏசாயா 46:4, நான் முதிர் வயது வரைக்கும் அப்படி செய்வேன், நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன், அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். கர்த்தர் நம்மோடு இருந்து நம்மை தப்புவிக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார். தாவீதை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் பெலிஸ்தியரின் கைக்கும் தப்புவித்த தேவன் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை எரிகிற அக்கினி சூளையின் 7 மடங்களிலிருந்து தப்புவித்த தேவன். தானியேலை சிங்கத்தின் வாயிலிருந்து தப்புவித்த தேவன் நம்மை இந்த பொல்லாத உலகத்திலே தேவையில்லாத மனிதர்களிடமிருந்து, தேவையில்லாத சூழ்நிலையிடமிருந்து தேவன் நம்மை தப்புவிக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. தேவன் பாருங்க, இந்த காலை வேளையிலே தேவன் நம்மோடு போஷிக்கிறவராக, காக்கிறவராக, தேற்றுகிறவராக, அரவணைக்கிறவராக, தாயாக, தகப்பனாக, எல்லாம் மாணவராக, விவரிக்க முடியாதவராக இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். நம்முடைய தேவனுக்கு பரிசுத்த வேதத்திலே பரிசுத்தவான்கள் ஒரு பேரை கொடுக்குறாங்க. என்னன்னா, ஒரே வார்த்தையில் தேவனை பற்றி சொல்லணும்னா, தேவன் தமக்கு தாமே போதுமானவர், நமக்கு போதுமானதற்கு அதிகமானவர். அல்லேலூயா. தேவன் தமக்கு தாமே போதுமானவர், நமக்கு போதுமானதற்கு அதிகமானவர், நிறைவானவர், குறையே இல்லாதவர். நிறைவானது வரும் பொழுது குறைவானது எல்லாம் ஒழிந்து போகும். வார்த்தையை கேளுங்க, வாழ்ந்திருப்பீங்க. ஏன்னா தேவன் தான் சகலமும். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்திலே வரான். நானே வாசலாய் இருக்கிறேன், நானே நல்ல மேய்ப்பனாய் இருக்கிறேன், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், நானே மெய்யான திராட்சை செடியாய் இருக்கிறேன், நானே உலகத்தின் ஒளியாய் இருக்கிறேன், சகலமும் நானே, சர்வமும் நானே அப்படிங்கிறார். என்னை அல்லாமல் பிதாவிடத்திலே ஒருவனும் வரான். நானே கொல்லுகிறேன், நானே உயிர்ப்பிக்கிறேன், நானே காயப்படுத்துகிறேன், நானே சொஸ்தப்படுத்துகிறேன், என் கைக்கு தப்புவிப்பார் ஒருவரும் இல்லை. நம்முடைய தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன். உலகத்தை ஒரு வல்லமை ஆண்டு கொண்டிருக்கிறது, மோசமான வல்லமை, பிசாசின் வல்லமை ஆண்டு கொண்டிருக்கிறது. ஆனாலும் அந்த வல்லமை முறியடித்து ஜெயிக்கும்படி நம்முடைய தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவனாக நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அவர் ஆபிரகாமை காட்டிலும் பெரியவர், யாக்கோபை காட்டிலும் பெரியவர், சாலமோனை காட்டிலும் பெரியவர், யோனாவை காட்டிலும் பெரியவர், தேவாலயத்தை காட்டிலும் பெரியவர், உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களுக்குள்ளே இருக்கிறவர் பெரியவராக இருக்கிறார். வசனம் உங்களோடு வெளிப்படுகிறது. தப்புவித்தார், தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவித்தார். நேற்று தப்புவித்த தேவன் இன்றைக்கு தப்புவிக்கிறார், நாளைக்கு தப்புவிப்பார். அல்லேலூயா. நீங்கள் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் எத்தனையோ மரணத்திலிருந்து தூக்கிவிடப்பட்டீங்க. உங்களுக்கு எத்தனை வயசு வேணாலும் இருக்கலாம். சிறு குழந்தையிலிருந்து பெரியவராக எத்தனை விபத்துகள், எத்தனை நாசமோசங்கள், கொரோனாக்கள், விபத்துகள், அத்தனையிலும் உங்களை உயிரோடு மீட்டவர் இனிமேலும் உயிரோடு மீட்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் இம்மானுவேலராக நம்மளோடு இருக்கிறார். யெகோவா ஷம்மாவாக உடனிருந்து வழிநடத்துகிறவராக இருக்கிறார். தேவனை பற்றிய ஒரு அறிவோடு, பிதாவை பற்றிய ஒரு புரிதலோடு, பரிசுத்தாவியான ஒரு வல்லமையின் வழிநடத்துதலோடு சமூகத்தில் உட்காரும் போது தேவன் உங்கள்கிட்ட மாத்திரம் தான் பேசுவார். ஹல்லேலூயா. தேவன் உங்களிடம் மாத்திரம் தான் பேசுவார். பிதாவை பற்றிய பறந்து விரிந்த மனநிலையோடு, இயேசுவை பற்றிய தெளிந்த புத்தியோடு நாம் இங்கே உட்காரும் பொழுது தேவன் நம்மோடு
பேசுகிறவராக இருக்கிறார். இந்த காண்கின்ற உலகத்திலே காணாத வகையில் அநேக கண்ணிகள் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது, அநேக சுருக்குகள் வைக்கப்பட்டிருக்கிறது, அநேக குழிகள் வைக்கப்பட்டிருக்கிறது. எப்போ எவன் விழுவான் அப்படின்னு நிறைய பேர் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் தேவன் பாருங்க, நமது வலது கையை பிடித்திருக்கிறார். ஹல்லேலூயா. எப்போ யார் விழுவா அப்படின்னு சந்தோஷமா ஒரு புன்முழுவோடு நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். யோபுல நான் பூமி எங்கும் உலாவி சுற்றி வருகிறேன் அப்படின்னு சொல்றதை பார்க்கலாம் இல்லையா? அப்ப பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறத பார்க்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, நான் உன் கூட இருக்கிறேன், நீ பயப்படாதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 1:10 நினைச்சுக்கணும். தப்புவித்தார், தப்புவிக்கிறார், தப்புவிப்பார். இதுவரைக்கும் காத்த தேவன் இனிமேலும் நம்மை காக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார், உண்மை உள்ளவராக இருக்கிறார். யோபு 10 பார்க்குறோம், போராட்டத்தின் மேல் போராட்டம் அதிகரிக்கிறது அப்படின்னு பார்க்கும். யோபு பாருங்க, அவன் ஒரு உத்தமன், சன்மார்க்கன், பொல்லாப்புக்கு விலகுகிறவன். அவன் பாருங்க கர்த்தருக்குள்ளே நல்லபடியாக தான் இருந்தான். ஆனால் பாருங்க அவனை தான் இந்த சாத்தான் பிடிக்கிறத பார்க்கலாம். சரியா? ஒருத்தருக்கு துன்பம் வருது, சொல்ல முடியாத பிரச்சனை வருது, ஆபத்து வருது, புயல் வருது, கடல் கொந்தளிக்குது, காற்று அடிக்குது. உங்களுடைய வாழ்க்கையில் புயலும் காற்றும் அடித்து கொண்டே இருக்குன்னா அப்போ நீங்கள் நினைக்கணும், கர்த்தர் கடந்து வந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. யாருக்கெல்லாம் புயல் அடித்து கொண்டிருக்கிறதோ, கடல் கொந்தளிக்கிறதோ, சொல்ல முடியாத சூழ்நிலையில் இருக்கிறீர்களோ, அப்போ கர்த்தர் வந்து உங்களை கைப்பிடித்து தூக்குறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதனால கஷ்டத்தின் மத்தியிலே கவலைப்படாதீங்க. கவலைப்படுகிறதுனால எவன் தன் சரீரத்தில் ஒரு முளைத்தை கூட்டுவான். கவலைப்படுறதுனால ஒன்றுமே நடக்க போகிறதில்லை. கர்த்தரை நம்புகிறதுனால சகலமும் நடக்கும். கர்த்தரை நம்புகிறதுனாலே சகலம் நடக்கும். உற்சாகமாக இருங்க, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். இந்த சென்னை பட்டணத்திலே, தமிழ்நாட்டிலே, உலகத்திலே கர்த்தரை அறியாதவர்கள் வாழ்ந்து செழித்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தரை அறிந்த நாம் எவ்வளவாக வாழ வேண்டும், வாழ்ந்து செழித்திருக்க வேண்டும். கர்த்தர் பிரியப்படுகிறார், நீங்கள் வாழ வேண்டும், வாழ்ந்து சுகித்திருக்க வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையை தேவன் பார்க்க விரும்புகிறார். நீங்கள் நல்லா வாழணும், குடும்பமாய் பிள்ளை குட்டியோடு சந்ததி பார்க்கிறவர்களாய் நீங்கள் வாழ வேண்டும். அதைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, இஸ்ரவேலே நான் உன்னை எப்படி கைவிடுவேன் என்று சொன்ன தேவன் தான், இஸ்ரவேலே நான் உன்னில் மகிமைப்படுவேன் அப்படின்றார். உங்க மூலியமா கர்த்தர் மகிமைப்பட உண்மை உள்ளவராக இருக்கிறார். அதனால இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். காலை வேளையிலே கர்த்தர் உங்களோடு இடைபடுகிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். அல்லேலூயா. ஆசீர்வாதத்தின் செய்தி பாருங்க, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். சங்கீதம் 42:3 இரவும் பகலும் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று அப்படின்னு ஒரு வசனம் வரும். இரவும் பகலும் சான் ஏறினா முளம் சறுக்குது, முன்னாடி போனால் பின்னாடி முட்டுது, பட்ட காலில் படும், கெட்ட குடியே கெடும், ஒரே அடியாக இருக்குது, ஒரே இழப்பாக இருக்குது. இந்த மாதிரியான சூழ்நிலையிலே கர்த்தர் சொல்கிறார், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். நம்ம வாழ்க்கையிலே எல்லாருக்கும் செஸ்ஸு தெரியும், சதுரங்காட்டம் தெரியும் இல்லையா? செஸ்ஸு, அதில் செக்மெட்னு ஒன்று இருக்கும். செக்மெட், இந்த செக்மெண்ட் வச்சுட்டா ஆப்போசிட்டில் உள்ளவன் அடுத்த காயினை எடுத்து வைக்க முடியாது. ஏன்னா செக்மெண்ட் வச்சாச்சு, உங்களால் எங்கிட்டு நகர முடியாது, காயை எந்த பக்கமும் நகர்த்த முடியாது. வாழ்க்கையிலே சில பேர் செக்மெட், இதுக்கு மேலே என்னால் போக முடியாது, இதுக்கு மேலே ஒரு அடி நகர முடியாது, இந்த அளவில் நிறைய பேர் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, மலைகளை வழிகளாக்குவர் நம்மளோடு இருக்கிறார், புதிய பாதைகளை உண்டாக்கி தருகிறவர், தட்டைகளை உடைத்து முன்னே செல்கிறவர், கோணலானவைகளை செவ்வையாக்குகிறவர், புதிய புதிய அனுகூலமான கதவுகளை திறக்கிறவர் நம்மோடு இருக்கிறார். நமக்கு செக்மெட் யாரும் வைக்க முடியாது. ஏன்னா உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, அவர் சித்தம் இல்லாமல் ஒரு மயிரும் கீழே விழுகாது. அதனால் கவலைப்படாமல் இருங்க, கர்த்தரோடு இருங்க. கர்த்தர் உங்களுடைய வலது கரத்தை பிடித்திருக்கிறார். அல்லேலூயா. எப்போது மனசுக்குள்ள ஒரு நினைப்பு இருக்கணும், என்னுடைய தகப்பன் யார் தெரியுமா? அண்ட சராசரத்தை பிரபஞ்சத்தை படைத்த தகப்பன் தான் என்னுடைய பரமபிதா. அல்லேலூயா. அதனால் பாருங்கள், எதுக்குமே கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். உங்களுக்கு யாரும் செக்மெண்ட் வைக்க முடியாது, உங்களுக்கு யாரும் செக்மெண்ட் வைக்க முடியாது. உங்களுடைய எல்லைகளை மற்றவர்கள் வரையறுக்க முடியாது, உங்களுடைய முடிவுகளை மற்றவர்கள் சொல்ல முடியாது. டாக்டர் சொல்லலாம், வக்கீல் சொல்லலாம், சரிங்களா, அரசு அதிகாரிகள் சொல்லலாம், இந்த கேஸ் தீராது, இந்த நோய் தீராது, மாறாது. கர்த்தர் சொல்கிறார், நான் எல்லாவற்றையும் மாற்றுகிறவராக இருக்கிறேன், என்னால் எல்லாம் கூடும் அப்படிங்கிறார்.
மனுஷனாலே கூடாதுதான், ஆனால் கர்த்தராலே எல்லாம் கூடும். சரிங்களா? அப்போ செக்மட் நமக்கு இல்லை, முடிவு நமக்கு இல்லை. கர்த்தர் தான் நம்முடைய பிதா, கர்த்தர் தான் நம்முடைய தகப்பன், கர்த்தரோடு தான் நம்மளுடைய ஆவியானவர் எல்லாவற்றையும் அழகாய் அற்புதமாய் செய்கிற தேவனாக இருக்கிறார். அதனால பாருங்க, வேதத்திலே ஒரு 8 பேர் மரித்தவங்க உயிரோடு எழுந்திருக்காங்க. நமக்கு தெரியும். முதலாவது இந்த சாரிபாத் விதவையின் மகன் மரித்தவன் எலியா மூலியமாக உயிரோடு எழுந்ததை பார்க்கலாம். சாரிபாத் விதவையின் மகன் எலியா மூலியமாக உயிரோடு எழுந்தான். அடுத்து சூனேமியால் மகன் எலிசா மூலியமாக உயிரோடு மரித்தவன் உயிரோடு எழுந்ததை பார்க்கலாம். அதற்கடுத்து எலிசாவின் எலும்பு பட்டு ஒரு பிணமான மனிதன், மரித்து போன மனிதன் எலும்பு பட்டு எலும்புக்குள்ள அபிஷேகம் இருந்ததுனால மரித்த ஒருவன் உயிரோடு எழுந்து நிற்கிறத பார்க்கலாம். அப்புறம் பார்க்கலாம், நாயின் ஊர் விதவையின் மகன் இயேசு பாடையை தொற்றதுனால அவன் மரித்தவன் உயிரோடு எழுகிறான். அப்புறம் பார்க்கலாம், எவிருவோட 12 வயது மகள் மரித்தவள் உயிரோடு எழுகிறத இயேசுவினால பார்க்கலாம். அப்புறம் லாசரு மரித்து போனால் 4 நாளுக்கு அப்புறம் மரித்தவன் உயிரோடு எழுகிறான், மரித்தவன் உயிரோடு எழுகிறான். அப்புறம் தொற்கால் என்ற தபித்தால் பேதுரு ஜெபத்தினாலே உயிரோடு எழுந்து நிற்கிறாங்க. அப்புறம் ஐத்தகுங்கிற வாலிபன் மரித்து போனவன் 3ஆம் மாடியிலிருந்து விழுந்து மரித்து போனவன் அவன் உயிரோடு எழுகிறான். கர்த்தர் இன்னைக்கு என்ன சொல்றாருன்னா, மரித்தவனையே உயிரோடு எழுப்ப செய்ய முடியும் என்றால் மரித்த உறுப்புகளை, செயல்படாத உறுப்புகளை நான் செயல்பட உண்மையுள்ளவனாக இருக்கிறேன். அல்லேலூயா. நம்முடைய தேவன் பரிகாரியான தேவன். அல்லேலூயா. பரிகாரினா உனக்கு பதில் நான் அப்படிங்கிறார். உன்னுடைய நோய்களை, உன்னுடைய பாவங்களை, உன்னுடைய சுமைகளை, அக்கிரமங்களை, மீறுதல்களை நான் பெற்றுக்கொண்டேன், உன்னை சுகமாக்குகிறேன். பரிகாரினா ஒருவருக்கு பதிலாக நான் எல்லாவற்றையும் செய்து முடித்தேன். குணமாக்குதல் அப்படிங்கிற வார்த்தைக்கு தமிழ் அர்த்தம் என்னன்னா, மீட்டமைத்தல். இழந்து போன ஆரோக்கியத்தை கர்த்தர் இன்ற வேளையிலே மீட்டமைக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார். நேற்று தினத்தில் நான் இரவு வேளையிலே எனக்கு இந்த சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே நான் என்ன இந்த சபைக்கு கொடுக்கும் பொழுது அப்படி சொல்லும்போது கர்த்தர் என்னோட சொன்ன ஒரு வார்த்தை, தப்புவிக்கிற தேவன், நான் தப்புவிக்கிற தேவன். அல்லேலூயா. தேவன் இன்றைய தினத்திலே நம்மோடு தப்புவிக்கிற தேவனாக இடப்படுகிறார். அல்லேலூயா. தேவன் சொல்றாரு, உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. தேவன் தான் சொல்றாரு, உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, திருடன் கொள்ளுங்கள், ஆனால் நான் உலகத்தை ஜெயித்தே. அதனால பாருங்க, இந்த வாழ்க்கை என்பது ஒரு பஞ்சுமத்தியான வாழ்க்கை கிடையாது. சரிங்களா? எல்லாம் சொகுசா போய்கிட்டு இருக்கும் அப்படியே கிடையாது. வாழ்க்கை என்பது ஒரே நன்மையா இருந்துச்சுன்னா ஒரே சலிப்பா போயிடும், ஒரே துன்பமாயிருச்சுன்னா வாழ்க்கை மேல வெறுப்பா போயிடும். அதான் ஆண்டவர் ஒவ்வொரு காலங்களை மாற்றி மாற்றி அமைப்பது போல தேவன் இதை மாற்றி அமைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு இரவானால் பகல் உண்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்மளை யாரும் மேற்கொள்ள முடியாது. கர்த்தர் ஒரு சில வேலைகளுக்காக ஒரு சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே அவர் அனுமதிக்கிறவராக இருக்கிறார். சங்கீதம் 91:15 ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். எடுத்துக்கொள்ளலாம். தானியேல் 6ஆம் அதிகாரம் தெரிஞ்ச சம்பவம், தெரியாத ஒரு சில சங்கதிகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இன்றைய தினத்திலும் 2 சங்கதிகளை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது சங்கதி என்ன அப்படின்னா தானியேலுடைய வாழ்க்கையிலும், 2வது சங்கதி என்ன அப்படின்னா தாவீதுடைய வாழ்க்கையிலும் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? முதலாவது தானியேல். சரிங்களா? எப்படி யோபு உத்தமனும் சன்மார்க்கனும் பொல்லாப்புக்கு விலகுறவனுமாக இருந்தானோ, நீதிமானாக இருந்தானோ, அதே போல் யாதொரு மாசும் யாராலும் குற்றம் கண்டுபிடிக்க முடியாத ஒரு ஸ்தானத்தில் அந்தஸ்தில் இருந்தவன் தான் இந்த தானியேல். பிரதிஷ்டை செய்து தேவனுக்காக தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்த மனிதன் இந்த தானியேல். 6ஆம் அதிகாரத்தில் தானியேல் யாரும் அவங்க தேவனை நோக்கி முறையிடக்கூடாது, ராஜாவை தொழுது கொள்ளணும் அப்படின்னு அந்த முத்திரை தாளில் பத்திரத்தில் முத்திரை வைக்கப்பட்ட பிறகும் தானியேல் போய் அவருடைய தேவனை எருசலேமுக்கு நேராக பலகணிகளை திறந்து தேவனை தொழுது கொள்வதை பார்க்கலாம். அப்போ அந்த சட்டம் என்ன சொல்லுது? யாராவது ராஜாவை தவிர மற்றவர்களை தொழுதா சிங்கக்கபியில் போடணும். இது ராஜாவினால் முத்திரையாக்கப்பட்டது. இது நமக்கு இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம். தெரியாத விஷயம் என்ன? அதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். தேசத்தின் அதிபதிகள் மொத்தம் எத்தனை? 120 பேர். 120 பேர். அப்புறம் பிரதானிகள். இவங்க எல்லாம் பாருங்க, தானியேலுக்கு விரோதமாக குற்றம் கண்டுபிடிக்க முயல்றாங்க. அதே போல் உங்களுக்கு எதிராக உங்களுடைய அலுவலகத்திலே, உங்களுடைய தொழிலே, உங்கள் குடும்பத்திலே அநேகர் உங்கள் மேலே எந்த முகாந்திரத்தினாலாவது குற்றம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு யோசிச்சு உட்காருவாங்க. உட்காந்து யோசிப்பாங்க. நண்பர்களோடு சேர்ந்து ஆலோசிப்பாங்க. எப்படி இவனை கவுக்கலாம், எப்படி இவனை வளர்த்தலாம். கர்த்தர் உங்களோடு இருக்கும்போது, பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு இருக்கும்போது எல்லாம் தெளிவாக வெளிப்படுத்துவார்.
அப்போ 120 தேசாதிபதிகள் அவன் மேலே குற்றம் சுமத்தி இவன் அவனுடைய தேவனை தொழுது கொண்டான்னு சொல்லும்போது ராஜாவுக்கு ரொம்ப விசனமாக இருந்தது. சொல்லப்பட்டபடியே தானியேலை தூக்கி சிங்கக்கபியில் போட்டாங்க. இது வரைக்கும் நமக்கு தெரியும். சரிங்களா? நடந்தது என்ன? ராஜா அடுத்த நாள் வராரு. ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, சிங்கங்களின் வாய்க்கு உன்னை தப்புவிக்க உண்மை உள்ளவராக இருந்தாரா, வல்லவராக இருந்தாரா? இதான் வசனம். வல்லவராக இருந்தார் ராஜாவே அப்படிங்கிறாரு தானியேல். என்ன நடந்தது? தானியேல் ஒரு தவறும் செய்யலே அப்படி சொல்லும் பொழுது ராஜா என்ன பண்றாரு? எத்தனை தேசாதிபதிகள் இருந்தாங்க? 120 பேர். அப்ப 120 தேசாதிபதிகள், 120 தேசாதிபதிகளுடைய மனைவிகள், 120 தேசாதிபதிகளுடைய குமாரர்கள். அப்ப 120 240. ஒரு தேசாதிபதிக்கு ஒரு குழந்தை இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நிறைய குழந்தைகள் இருக்கலாம். அப்ப கிட்டத்தட்ட தேசாதிபதிகளும் தேசாதிபதிகளுடைய மனைவிகளும் குமாரர்களும் கிட்டத்தட்ட 350 பேர் ஒரே நேரத்தில் தானியேலை தூக்கிவிட்டு ஒரு ஜீவனுக்காக 350 ஜீவன் பலி கொடுக்கப்பட்டது. அந்த 350 பேரும் அந்த குகைக்குள்ள போகும் முன்பாகவே சிங்கங்கள் அவர்களை கடித்து தின்றது அப்படின்னு பார்க்கலாம். சரிங்களா? எத்தனை பேர் மரிச்சாங்க அந்த இடத்துல? ஒருத்தனுக்கு பதிலாக 350 பேருக்கும் மேலாக. அதனால பாருங்க, உங்களுக்காக தேவன் ஒரு தேசத்தை பகைக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க சிறியவர்கள் பெரியவர்கள் கிடையாது. நீங்க கர்த்தருடைய பிள்ளைகள் என்றால் உங்களுக்காக பல ஜீவன்களை பலி கொடுக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். தானியேல் ஒரே ஒரு ஜீவன், ஆனா தேசாதிபதிகள் 120 பேர், தேசாதிபதியுடைய மனைவிகள் 120 பேர், அந்த தேசாதிபதியுடைய குமாரர்கள் 2 பேர்னு வச்சா கணக்கு எங்கேயோ போகுது. அதுல பிரதானிகளும் வராங்க. அப்ப எல்லாரையும் அந்த ராஜா அந்த சிங்கங்களின் கெபிக்குள்ள போடும்போது எத்தனை பேர் போட்டாங்கன்னு தெரியல, எல்லாருடைய எலும்புகளும் சிங்கங்கள் கடித்து தின்றது அப்படின்னு பார்க்கலாம். பாருங்க, அவ்வளவு சிங்கங்கள் இருந்து தானியேலை டச் கூட பண்ண முடியல. உங்களுடைய மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, தேவனுடைய சித்தம் இல்லாமல் ஒன்றும் தரையிலே கீழே விழுகாது. அத்தனை சிங்கங்களும் தானியேலுக்கு பாதுகாப்பாக நின்றதை தவிர அவனை ஒன்றும் செய்யலை. ஏன்னா சிங்கங்கள் அந்த இரவு எல்லாம் உபவாசத்தை மேற்கொண்டு ஒரே பசியா இருக்குது. எல்லாம் இளம் சிங்கங்கள், வாலிப சிங்கங்கள், பால சிங்கங்கள். அவன் பாருங்க, தானியேலுக்கு அந்த குகைக்குள்ள போடும்போது அவருக்கு 90 வயசு சிங்கங்கள் நினைச்சிருக்கும். சரியா? ஒரு வயசான மனிதர் வந்திருக்கிறார், முத்தனை கறி வந்திருக்குது, அதனால இதை விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருந்திருக்குது. அடுத்த நாள் தானியேலை தூக்கின உடனே அப்படி பாருங்க, இளங்கரியெல்லாம் உள்ளவர் சிங்கங்கள் எல்லாவற்றையும் அடித்து சாப்பிட்டதை பார்க்கலாம். சரிங்களா? அதனால தேவன் நீங்கள் சிறியவர்கள் பெரியவர்கள் அப்படின்னு பார்க்கறது இல்லை, நீங்கள் கர்த்தருக்குரியவர்களா அதான் பார்க்குறேன். நீங்கள் கர்த்தருக்குரியவர்களா இருக்கும் பொழுது எல்லா பால சிங்கத்தையும் மிதித்து சர்ப்பங்களை மிதித்து நீங்கள் ஜெயம் எடுக்க உண்மை உள்ளவர்களாக இருக்கிறீர்கள். அதனால் கவலைப்படாதீங்க. எனக்கு விரோதமாக திட்டம் திட்டிருக்காங்க, எனக்கு விரோதமாக இப்படி நடந்துருச்சு, இப்படி சரீரத்தில் இப்படி ஆயிடுச்சு, எதுவுமே நடக்காது. கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை தப்புவித்து உங்களை கனப்படுத்த உண்மை உள்ளவராக இருக்கிறார். தானியேல் தப்பு வைக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? அவனுடைய நீதிமொழிகள் 10:2 நீதியோ மரணத்திற்கு தப்பு வைக்கும். அதனால இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மோடு தப்பு வைக்கிற தேவனாக இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அடுத்து பார்க்கலாம். வேதத்திலே புதிய ஏற்பாட்டிலே இயேசு செய்த அற்புதங்கள் அப்படின்னு பார்க்கும்போது மொத்தம் யோவான் புஸ்தகம் கடைசி அதிகாரம் கடைசி வசனத்தில் போட்டிருக்கோம். இயேசு செய்த அநேக ஆயிரங்கள் அற்புதங்கள் உண்டு, அவைகளை புஸ்தகத்தில் எழுதுகிற புஸ்தகம் போதாது அப்படின்னு போட்டிருக்கும். அப்படி போதாதுன்னு போட்டிருந்தாலும் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் புஸ்தகத்தில் மொத்தமாக இயேசு செய்த அற்புதங்களை எண்ணி பார்த்தீங்கன்னா, அழகா எடுத்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 39 அற்புதங்கள் செஞ்சிருப்பார். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்ல எத்தனை அற்புதங்கள் செஞ்சிருப்பாரு? மொத்தம் 39 அற்புதங்கள் செஞ்சிருப்பார். அந்த 39 அற்புதங்கள்ல 29 அற்புதங்கள் குணமாக்கும் அற்புதங்களே. அல்லேலூயா. குணமாக்கும் அற்புதங்களே. குருடர்களை பார்க்க வச்சார், செவிடர்களை கேட்க வச்சார், முடமானவர்களை நடக்க வைத்தார், குஷ்டரோகிகளை சொஸ்தமாக்கினார், நீர்க்கோவை மனிதன், திமிர்வாதக்காரன் இவர்களை சொஸ்தமாக்கினார். 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீயை சொஸ்தமாக்கினார். 18 வருட கூனியை சொஸ்தமாக்கினார். 38 வருடமாய் தங்கி தாபரித்த பெதஸ்தா குலத்து மனிதனை சொஸ்தமாக்கினார். மரித்தவனே உயிரோடு எழும்ப செய்த தேவன் நம்மளுடைய தேவன். அதனால இன்று காலையிலே
தேவன் நம்மை தப்புவிக்கிற தேவனாக இடைபெட்டு கொண்டிருக்கிறார். விசுவாசிக்கணும், தேவன் என்னை தப்புவிப்பார். தேவன் எந்த சூழ்நிலையிலும், சொல்ல முடியாத சூழ்நிலை, நம்ப முடியாத சூழ்நிலை, ஒரு இருட்டான சூழ்நிலை, இந்த உலகத்தை இருளானது அதிகாரம் செய்து கொண்டிருக்கிறது, உலகத்தை இருளானது ஆண்டு கொண்டிருக்கிறது, ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறது. அப்ப இருளின் அதிகாரத்திலிருந்து நாம் விடுபடணும் அப்படின்னா ஒளியை பற்றி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அந்த ஒளி ஜீவ ஒளியான இயேசு கிறிஸ்து. நானே உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன். இருளே உங்க மீது ஆளுகை செய்ய நீங்கள் அனுமதிக்க கூடாது. இந்த இருள் யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி கொண்டிருக்கிறது. நீங்க எப்ப இருளுக்கு போவீங்க, எப்ப போகக்கூடாத இடத்துக்கு போவீங்க, பேசக்கூடாத ஆளோட பேசுவீங்க, உட்காரக்கூடாத இடத்துல உட்காருவீங்க அப்படின்னு சாத்தானவன் வகை தேடி கொண்டிருக்கிறான். ஆனா நீங்க சொல்லணும், நான் போகக்கூடிய இடத்துக்கு தான் போவேன், தேவனுடைய சபைக்கு தான் போவேன், தேவனுடைய சந்நிதிக்கு தான் போவேன், தேவனுடைய சமூகம் எங்கெங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கே தான் போவேன், ஒளி இருக்கிற இடத்துக்கு போவேன். ஹல்லேலூயா. ஒளி இருக்கிற இடத்தை நீங்கள் பற்றி கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. அவர்கள் அவரை பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். பழைய ஏற்பாட்டிலே அந்த 8ஆம் புத்தகத்தில் உயர்த்தப்பட்ட வெண்கல சர்ப்பத்தை பார்த்து அவர்கள் பிழைத்தார்கள். நம்ம பிழைப்பை தாண்டி பிரகாசிக்கணும். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். உலகத்தில் எல்லாரும் பிழைக்கிறாங்க. பிழைக்கிறது பெரிய விஷயம் இல்லை. பிச்சைக்காரன் கூட தான் பிழைக்கிறான், ஒன்றுமே இல்லாத கூட தான் பிழைக்கிறான். ஆனால் கிறிஸ்துவ பிள்ளைகள் பிழைப்பை தாண்டி பிரகாசிக்கிறவர்களாக இருக்கணும். உங்களிடமிருந்து உப்பால் சாரமேற்றப்பட்ட வார்த்தைகள் வெளிப்படணும். நீங்கள் மற்றவர்களுக்கு கனியாக இருக்கணும். நீங்கள் மலைமேல் உள்ள பட்டணமாக இருக்கணும். கலங்கரை விளக்கமாக இருக்கணும். இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். வந்தோம், போனோம், இருந்தோம், வாழ்ந்தோம் அப்படிங்கல்ல. இருந்தேன், கர்த்தருக்காக நான் ஊழியம் செய்தேன், என்னால் அநேகர் பயன்பெற்றாங்க, நான் மற்றவர்களுக்கு கனி கொடுக்கிறவனாக இருந்தேன். அல்லேலூயா. அப்போ வாழ்க்கையை உணர்ந்து வாழுங்க. இந்த நொடி பொழுது போனால் வராது, இன்னைக்கு போனால் நாளைக்கு வராது. அப்போ இன்னைக்கு என்ன செஞ்சோம்? நேற்று நீங்கள் செய்த வேலை இன்னைக்கு இங்கே உட்கார வச்சிருக்கு. நீங்கள் நேற்று விதைச்ச விதை இன்னைக்கு நீங்கள் அறுத்துக்கிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு விதைக்கிற விதையை நாளைக்கு நீங்கள் அறுக்க போகிறீங்க. இன்னும் நல்லா சொல்ல போனால், இன்னைக்கு வாலிப பிள்ளைகள், வாலிப தம்பிகள் நல்லா கேளுங்க. இன்னைக்கு நீங்கள் எந்த புஸ்தகத்தை படிக்கிறீங்க, அந்த புஸ்தகம் தான் அதற்குரிய நாற்காலியை உங்களுக்கு தரப்போகிறது. எதை படிக்கிறீங்களோ அதற்குரிய நாற்காலி உங்களை வந்து சேரும். அல்லேலூயா. வேதத்தை படிங்க, உன்னதமான நாற்காலி உங்களை வந்து சேரும். அல்லேலூயா. வேதம் ஒரு ஜீவ புஸ்தகம், சொல்லாதது அறியாத நமக்கு காட்டும். அதனால தேவனோடு ஐக்கியப்பட்டுருங்க, தேவனோடு வாழ்ந்துருங்க. தேவன் உங்களுக்கு புதிய புதிய காரியங்களை சொல்லித்தர உண்மை உள்ளவராக இருக்கிறார். மற்றவர்களை காட்டிலும் நீங்கள் ஷைன் ஆகணும். மற்றவர்களை காட்டிலும், உலகத்தாரை காட்டிலும், இப்பிரபஞ்சத்தின் பிள்ளைகளை காட்டிலும், உலகத்தின் பிள்ளைகளை காட்டிலும் வெளிச்சத்தின் பிள்ளைகளான நீங்கள், தேவனுடைய பிள்ளைகளான நீங்கள், இயேசுவின் பிள்ளைகளான நீங்கள் எழும்பணும், எழும்பி பிரகாசிக்கணும். அநேகர் நீங்கள் எழும்ப வேண்டிய அளவுக்கு எழும்பலை, சம்பாதிக்க வேண்டிய அளவுக்கு சம்பாதிக்கலே, உயர வேண்டிய அளவுக்கு உயரலே, உங்க பேர் பிரஸ்தாவம் இன்னும் படலே. கர்த்தருக்குள்ள இன்னும் வளரணும், இன்னும் வளரணும். ஆண்டவரே இன்னும் வளரணும், ஆண்டவரே இன்னும் வளரணும். ஆண்டவரே தாவீது வர வர பலத்தான், ஈசாக்கு வர வர விருத்தி அடைந்தான். அதே போல என்னுடைய எல்லைகளை விரிவாக்குங்க ஆண்டவரே. யாபேசின் எல்லைகளை விரிவாக்கின தேவன் என்னுடைய எல்லைகளை விரிவாக்குங்க ஆண்டவரே. அநேக பரிசுத்தவான்களை பலப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி எழும்பி பிரகாசிக்க வைத்திர, அதே போல என்னை எழும்பி பிரகாசிக்க வைங்க ஆண்டவரே. வாயின் வார்த்தைகள் ஜீவனும் மரணமும் எதில் இருக்குது? நாவில் இருக்குது. நல்ல வார்த்தைகளை பேசுங்க, சுகத்தை பேசுங்க, பெலத்தை பேசுங்க, ஆரோக்கியத்தை பேசுங்க, கர்த்தரை பேசுங்க, வெளிச்சத்தை பேசுங்க, ஒளியை பேசுங்க, நன்மைக்கு ஏதுவான வார்த்தைகளை பேசுங்க. நன்மையும் மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கு. வார்த்தையை பேச பேச அந்த வார்த்தை நமக்குள்ள கருவாகி உருவாகி உருப்பெறும். அல்லேலூயா. வார்த்தை தான் நம்மளை வாழ வைக்கும். வார்த்தை தான் இயேசு. அதனால கர்த்தர் அநேக காரியங்களை வேதத்தில் வைத்திருக்கிறார். அதனால் நீங்கள் கவலைப்படாமல் இருங்க. எனக்கு வயசாயிருச்சே, எனக்கு இந்த முடியலையே அந்த முடியலையே அப்படின்னு கவலைப்படாதீங்க. கர்த்தர் திரும்ப வாழ வயதை உங்களுக்கு தர உண்மை உள்ளவராக இருக்கிறார். தாவீது சம்பவத்தை கொஞ்சம் பார்க்கலாம். 2 சாமுவேல் 21:15 2 சாமுவேலில் 21ஆம் அதிகாரத்தில் தாவீது ஒரு யுத்த வீரன், காரிய சமத்தன், சரிங்களா, பராக்கிரமசாலி, வாசிப்பதில் தேறியவன், பல அடைமொழிகளை தனக்கு வைத்திருக்கிறவன், சங்கீதக்காரன், சொல்ல முடியாத பேர்களை தனக்கு வைத்திருக்கிறவன், கோத்திரங்களின் தலைவன். கோத்திரங்களின் பிதா தகப்பன் யாருன்னா யாக்கோபு. கோத்திரங்களின் தலைவன் யாருன்னா இந்த தாவீது. சரிங்களா. இந்த தாவீது ஒரு யுத்த உடை உடுத்திட்டான் அப்படின்னா, கையில் ஒரு பட்டயத்தையும் கேடயத்தையும் பிடிச்சிட்டான் அப்படின்னா,
அவருடைய ஆதி காலத்தில் பார்த்தீங்கன்னா பெலிஸ்தியரோட யுத்தம் வரும்பொழுது 1,50,000 பேராக இருந்தாலும் ஒரு தனி மனிதனாய் அவன் பட்டயத்தை பிடிக்கும் முன்பாக யுத்த உடை உடுத்து முன்பாக ஒரு சிங்கத்தையும் கரடியும் கொண்டு போட்டவன். தனியாக ஒரு ஆயுதமும் இல்லாமல் சிங்கத்தையும் கரடியும் கொண்டு போட்டவன்ட்டு ஒரு பட்டயமும் ஒரு கேடகமும் இருக்குது அப்படின்னா எத்தனை பேரை கொண்டு போடுவான்? அப்படி உள்ளூட ஊடுருவி பாய்ந்து அந்த சேனைக்குள்ளே ஒரு சேதாரம் இல்லாமல் வெளியே வந்துடுவான். அவ்வளவு பெரிய யுத்த வீரன் தாவீது. தாவீது பட்டயம் எடுத்தான்னா பகைஞர்கள் நடுங்குவாங்க, உள்ளே வர பயப்படுவாங்க. அப்படியாப்பட்ட தாவீது வயசாயிடுச்சு, கிட்டத்தட்ட 60 வயசாயிடுச்சு. அப்சலோமுக்கு பிறகாக நடக்கக்கூடிய ஒரு சம்பவம். பெலிஸ்தியரோட ஒரு யுத்தம் வருது. பெலிஸ்தியரோடு ஒரு யுத்தம் வருது. அப்போ பாருங்க, கோலியாத்துடைய சொந்தக்காரன் ஒருத்தர் இருக்கிறான், இஸ்பிபனேப். 2 சாமுவேல் 21ஆம் அதிகாரத்தில் 15 17 வரைக்கும் படிச்சீங்கன்னா தெரியும். அவன் ஒரு ராட்சத பிறவி, கோலியாத்தோட சொந்தக்காரன். சரிங்களா? ராட்சத பிறவி, கோலியாத் மாதிரி இருப்பான். அவன் இடுப்புல ஒரு புது பட்டயம் கட்டியிருக்கான், புது கத்தி, புதிய வாள் வச்சிருக்கான், புது வாள், பிராண்ட் நியூ புது கத்தி வச்சிருக்கான். எதுக்கு வச்சிருக்கான்? வெட்டுனா வெட்டு தாவீதைத்தான் வெட்டுவேன். இடுப்புல அந்த இஸ்பிபனேப் என்பவன் இடுப்புல அழகா பெரிய கத்தி வச்சிருக்கான். யாரையும் வெட்டலை. அதை படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். புது பட்டயத்தை தன் அறையிலே கட்டி கொண்டவனா வெட்டுனா வெட்டு. தாவீது எங்கன்னு பார்க்குறான். தாவீது வயசானவனா யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அங்கே அந்த இடத்துல போட்டிருக்கோம், தாவீது விடாய்த்து போனான். விடாய்த்து போனான்னா களைத்து போனான்னு அர்த்தம். ஒரு தலைவன் களைத்து போகக்கூடாது. குடும்ப தலைவன் மனசோர்வு விட்டு போகக்கூடாது. எந்த நிலைமையிலும் குடும்பத்தை கட்டி காக்கிறவன் குடும்பத்தின் தலைவன். சரிங்களா? ஒரு தேசத்தின் தலைவன், ஒரு குழுவுக்கு தலைவன், அப்படி இழந்து நிற்கணும். எந்த சூழ்நிலையிலும் குடும்ப தலைவனோ தலைவியோ தோய்ந்து போகக்கூடாது, களைப்படைந்து விடக்கூடாது. ஏன்னா நீங்கள் தோய்ந்து போயிட்டீங்கன்னா, நீங்கள் களைப்படைந்து போயிட்டீங்கன்னா உங்கள் பிள்ளைகள் மனசோர்வு விட்டு போயிடும். எந்த சூழ்நிலையிலும் தைரியமாக இருக்க கற்றுக்கொள்ளுங்க. இப்போ தாவீது யுத்தத்துக்கு போயிட்டான், வயசான காலத்தில் யுத்தத்துக்கு போயிட்டான், ரொம்ப டயர்ட் ஆகிட்டான். தாவீது விடாய்த்து போனான். இந்த சமயத்தில் நீங்கள் எப்போ சோர்வுருவீங்க, நீங்கள் எப்போ தள்ளாடுவீங்க, உங்கள் கால் எப்போ சறுக்கும், நீங்கள் எப்போ விழுவீங்க, அப்போ வெட்டலாம் அப்படின்னு நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் பாருங்க, கர்த்தருக்குள்ளே வாழ்கின்ற எனக்கு ஒருபோதும் சோர்வு வராது. அல்லேலூயா. தாவீது விடாய்த்து போகும்போது வெட்டலான்னு வரும்போது சிரியாவின் குமாரன் பாருங்க, தாவீதோட அக்கா பையன் அபிஷாய் அப்படிங்கிறவன் அந்த இஸ்பிபனேப்பை வெட்டி போடுறத பார்க்கலாம். அதனால தேவன் உங்களுக்காக மற்றவரிடமிருந்து ஒத்தாசையை கொடுப்பார். அல்லேலூயா. பரத்திலிருந்து தேவன் ஒத்தாசையை உங்களுக்கு வரப்பண்ண உண்மை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. தாவீது விடாய்த்து போனா அப்பதான் சொல்றாங்க, தாவீது ராஜாவே எங்களோடு இனி யுத்தத்துக்கு வராதீங்க, இஸ்ரவேலின் விளக்கு அணைந்து போகாதபடி எங்களோடு யுத்தத்துக்கு வராதீங்க அப்படி சொல்றத பார்க்கலாம். நீங்கள் எனக்கு வயசாகி போச்சே, என்னால் முடியலையே, ஒருபோதும் நினைக்காதீங்க. உங்களுக்காக உதவி செய்கிற மனிதரை தேவன் வடக்கிலிருந்தோ கிழக்கிலிருந்தோ தெற்கிலிருந்தோ மேற்கிலிருந்தோ பரத்திலிருந்தோ இறக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அந்த இடத்துல அபிஷா இல்லைன்னா தாவீதோட நிலைமை என்ன இருக்கும்? அதே நேரத்தில் நீங்கள் ஒரு செகண்ட் தான் பிரதர், இந்த வேன் அடிச்சிருக்கும், இந்த பைக் தூக்கியிருக்கும், ஆக்சிடென்ட்டில் தப்பிட்டேன், ஒரு செகண்ட் பிரதர், ஒரே ஒரு செகண்டில் நான் தப்பிச்சேன். அந்த ஒரு செகண்டில் நான் தப்பிச்சேன் இல்லை, கர்த்தர் தப்பிக்க வச்சார். அல்லேலூயா. கர்த்தர் தப்பிக்க வச்சார், உங்களோடு இருந்தார், வலது கரத்தை பிடிச்சு இழுத்தார், தூக்குனார், விளக்குனார், எல்லாவற்றையும் காப்பாற்றி உங்களுக்கு கொடுத்தார். இந்த மட்டும் காத்தினவர் இனிமேலும் காக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். பயப்படாதீங்க. கர்த்தர் நம்முடைய தகப்பன், நம்முடைய அப்பா, பிதாவை பற்றிய பறந்து விரிந்த மணலையோடு ஜெபத்தில் உட்காரணும். நான் பழைய ஏற்பாட்டில் எல்லா கர்த்தரை எப்படி கூப்பிட்டாங்க? ஆண்டவரே, கர்த்தரே, தேவனே, மகிமையானவரே அப்படின்னு கூப்பிட்டாங்க. ஆனால் ஏசாயா மட்டும்தான், ஏசாயா புத்தகத்தில் பிதாவே அப்படின்னு முதல் வெளிச்சம் ஏசாயாவுக்கு மட்டும்தான் கிடைச்சிச்சு. தேவனை பிதாவென்று கூப்பிடக்கூடிய ஒரு ஆற்றலே, ஒரு சுதந்திர வீதத்தை இயேசுவானவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் பிள்ளைகளானால் சுதந்திரமாமே. அதனால் கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். சிறு பிள்ளைகளானாலும் கவலைப்படாதீங்க, பெரியவர்களானாலும் கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களை தப்புவிக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. எதற்குமே நீங்கள் கவலைப்படக்கூடாது. தாவீதுக்கு பாருங்க, ஒரு 55 வயசு தான் இருக்கும். தாவீது விடாய்த்து போனான். யோசுவா புஸ்தகம் 14:11 காலேப்னு ஒருத்தர் இருக்கார். காலேப், அவருக்கு வயசு 85. காலேப் யோசுவாட்ட சொல்றாரு, யோசுவா 14:11 மோசே என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த பலன்
இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. யுத்தத்துக்கு போக்கும் வரத்துமாய் இருக்கிறதுக்கு அப்பொழுது எனக்கு இருந்த பெலன் இப்பொழுதும் எனக்கு இருக்கிறது. அல்லேலூயா. அப்பொழுது இருந்த பெலன் இப்பொழுதும் எனக்கு இருக்கிறது. காலேபுக்கு எத்தனை வயசு? இந்த சமயத்தில் 85 வயசு. 85 வயசுல தைரியமா சொல்றாரு. 85 வயசுல தைரியமா சொல்றாரு, போராடின போராட்டம் அப்படி கர்த்தருக்குள்ள நீங்கள் போராடும் பொழுது தேவன் பலத்தை காத்துக்கொள்ள உண்மை உள்ளவராக இருக்கிறார். நீங்க கர்த்தருக்குள்ளே நல்ல போராட்டத்தை போராடும் பொழுது காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அல்ல, தேவனுடைய பலனே உங்களை அணுகிக் கொள்ளும். அல்லேலூயா. காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அல்ல, தேவனுடைய பலன் உங்கள் சரீரங்களை ஆண்டு கொள்ளும். அல்லேலூயா. இன்றைய நாளில் தேவன் உங்களுடைய சரீரத்தில் பெரிய விடுதலையை கட்டளை எடுக்கிறார். அல்லேலூயா. நாடி நரம்பு ரத்தம் திசுக்கள் அணுக்கல்ல எலும்புகள்ல தேவன் ஒரு வல்லமையை ஒரு அபிஷேகத்தை கொடுக்கிறார். அதனால் நல்ல தைரியமாக நடங்க, தைரியமாக போங்க, போக வேண்டிய காரியத்துக்கு போங்க. தைரியத்தை விட்டு விடாதீங்க. மிகுந்த பலத்துக்கு ஏதுவான இந்த தைரியத்தை விட்டு விடாதீங்க. எதுனாலும் பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். உங்களுக்கு செய்யாமல் வேற யாருக்கு செய்ய போறாரு? கர்த்தரை அறியாத ஜனங்கள் வாழ்ந்திருக்கும் பொழுது கர்த்தரை அறிந்த நான், கர்த்தரை எனக்கு பிதாவாக கொண்டிருக்கிறேன், நான் வாழ்வேன், நான் வாழ்ந்திருப்பேன். நான் மட்டுமல்ல, குடும்பமாய் பிள்ளைகட்டிகளோடு வாழ்ந்திருப்பேன். அல்லேலூயா. பயப்படாதீங்க. கர்த்தர் நம்முடைய கர்த்தராக இருக்கிறார். குணமாக்குதல், தேவனுடைய சமூகத்திலே குணமாக்குதல் என்பது மீட்டமைக்கிறத குறிக்குது. சரிங்களா? உங்களுடைய சொந்தக்காரர்கள், உங்களுடைய உறவினர்கள், இரத்த சொந்தங்கள், நண்பர்கள், சரிங்களா, சுகம் இல்லாமல் இருக்கலாம். சரிங்களா? ஊழியர்கள் சுகம் இல்லாமல் இருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, நான் மீட்டமைப்பேன், நான் கட்டுவேன். அல்லேலூயா. கர்த்தர் அதிகாரத்தை கொடுத்துருக்கார். பார், பிடுங்கவும் இடிக்கவும் அவிழ்க்கவும் கவிழ்க்கவும் இன்றைய தினத்தில் நான் உனக்கு அதிகாரம் கொடுத்தேன். எரேமியா பார்த்து சொல்றாரு இல்லையா, நான் உனக்கு அதிகாரம் கொடுக்குறேன் அப்படிங்கிறார். அதிகாரம் கொடுக்கிறார். தேவன் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அதிகாரத்தை பயன்படுத்தணும். அவர் சொல்லாகும், அவர் கட்டளையிட நிற்கும். அதனால பாருங்க, தேவன் தான் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். பிள்ளைகளானால் சுதந்திரமாமே. தகப்பனுடைய சொத்து யாருக்கு? பிள்ளைகளுக்கு. தகப்பனுடைய வல்லமைகள் விசேஷமாய் தீர்க்கதரிசன வரத்தை நாடுங்கள் சொல்லியிருக்கார் இல்லையா, அதே போல குணமாக்கும் வரத்தை நீங்கள் ஜெபத்தில் பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவரே, நான் யாருடைய கையிலாவது கை வைத்து தலையில் ஜெபிக்கும் பொழுதோ அல்லது முழங்கால் படிட்டு ஜெபிக்கும் பொழுதோ அவர்கள் சுகமாக வேண்டும் ஆண்டவரே, சுகமாக வேண்டும் ஆண்டவரே. அதனால் வார்த்தையே நம்புங்க, விசுவாசிங்க. முதலாவது நீங்கள் விசுவாசிக்கணும். விசுவாசத்தினால எல்லாம் கூடும். மத்தேயு 9:23 விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். யோவான் 5:4 உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஏன்னா ஆண்டவரே, எனக்கு விசுவாசம் கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் தேவன்கிட்ட விசுவாசத்தை கேட்கணும். ஏன்னா விசுவாசத்தை துவக்கிறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவரும் நமக்குள்ளே தான் இருக்கிறார். நம்ம கேட்குறது எப்படி கேட்கணும்? ஆண்டவரே, என்னுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க ஆண்டவரே. வர்த்திக்க நானல்லே தேவனே, நானல்லே கிறிஸ்துவே அப்படி சொல்லும்போது தேவன் நம்முடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுறார். அதனால இந்த குஷ்டரோகி பாருங்க, ஆண்டவரே நான் சொஸ்தமாகணும், உமக்கு சித்தம் இருந்தால் நான் சொஸ்தமாவேன் அப்படி சொல்லும்போது இயேசு என்ன சொல்கிறாரு? எனக்கு சித்தம் உண்டு, சொஸ்தமாகு அப்படிங்கிறார். எனக்கு சித்தம் உண்டு, நீ சொஸ்தமாகு. கர்த்தர் காலை வேளையில் அழகாக சொல்கிறாரு, எனக்கு சித்தம்தான், எனக்கு விருப்பம்தான், ஆனால் நீங்கள் சொஸ்தமாகணும். விருப்பம் உங்களுடைய விசுவாசத்தின்படி நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதனாலே கர்த்தர் எல்லா விதமான தீங்குக்கும் நம்மை விலக்கி காக்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தர் நம்மளை சஞ்சலப்படுத்தினா வேணும்னு சஞ்சலப்படுத்துறது கிடையாது. வேணும் இவனே மட்டுப்படுத்தணும் அப்படி சஞ்சலப்படுத்துறதே கிடையாது. புலம்பல் புஸ்தகம் 3:33 அவர் மனப்பூர்வமாய் மனுபுத்திரரை சிறுமைப்படுத்தி சஞ்சலப்படுத்துகிறதில்லை. அவர் மனப்பூர்வமாய் செய்கிறதில்லையாம். தேவன் மனப்பூர்வமாய் செய்கிறதில்லையாம். ஏன்னா அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், மன்னிக்கிறதிலே தயவு பெருத்தவர், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசமாக இருக்கிறவர், பொய் சொல்லாத தேவன், சர்வ வல்லமையும் தனக்குள்ளே அடக்கி வைத்திருக்கிறவர், நம்மளோடு பேசுகிறார், இடைபடுகிறார். அதனால தேவன் நம்மை குணமாக்குகிறவராக, தப்புவிக்கிறவராக இடைபெற்று கொண்டிருக்கிறார். அப்போஸ்தலர் 10:38 நம்ம 2 வாரத்துக்கு முன்னாடி நான் வந்தேன் இல்லையா, அப்போ வசனம் என்ன எடுத்தேன்? அபிஷேகத்தை குறித்து எடுத்தேன் இல்லையா, மறந்துட்டீங்களா? அபிஷேகத்தில் இயேசு எப்படி சுற்றித் திரிந்தாராம்? நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார். அப்போ நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரியணும், நாம் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கணும் அப்படின்னா நம்ம அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும், ஆவியின் வரங்களை பெற்றுக்கொள்ளணும். சரிங்களா? நாம் மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கணும், நாம் நன்மை செய்கிறவர்களாக சுற்றித் திரியணும்.
அப்போ நமக்குள்ள இருந்து கிரியைகள் வெளிப்படணும், கிரியைகள் வெளிப்படணும். கிரியைகளை நடப்பிக்கிறது தேவன் ஒருவர் மாத்திரமே, தேவன் ஒருவர் மாத்திரமே. சரிங்களா? அதனால் பாருங்க, தேவன் சங்கீதம் 41:3 வியாதியின் படுக்கையை மாற்றி போட தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். வியாதியின் படுக்கையை மாற்றி போட தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். சங்கீதம் 36:6 படிங்க. சங்கீதம் 36:6, சாரி, எரேமியா 36:6 படிங்க. எரேமியா 36:6. எரேமியா 36:6 படிங்க. சரி, என்ன வசனம்னா, மாரியா, இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். வசனம் மாதிரி இருக்குது. இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் கட்டளையிடுவேன். அதனால் நம்ம எந்த சூழ்நிலையிலும் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டிருக்கலாம், சொல்ல முடியாத சூழ்நிலையில் இருக்கலாம். காரியத்தை கர்த்தர் மாறுதலாய் முடிய பண்ண உண்மை உள்ளவராக இருக்கிறார். எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் நம்மை தப்பு வைக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார். நாம் கர்த்தருக்குன்னு நிற்கும்போது கர்த்தர் நமக்காக நிற்பார். கர்த்தருக்கு நம்ம நிற்கும் போது கர்த்தர் நமக்காக நிற்பார். நம்ம ஒரு உண்மை சம்பவத்தை சொல்கிறேன். ஒரு பெரிய ஒரு மனிதர் எப்படி தன்னுடைய வாழ்க்கையில் தப்பித்தார் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அமெரிக்காவிலே டெக்சாஸ் மாகாணத்தில் ஒரு ப்ரொஃபஸர், ஒரு கல்லூரியில் பேராசிரியர் இருந்தார். அவர் பேர் டி பிரிட்டோ. அவர் பேர் என்னது? டி பிரிட்டோ. நல்லா கவனமாக கேளுங்க, டி பிரிட்டோ. அவர் கல்லூரியில் ஒரு பேராசிரியர், நல்ல சம்பளம் வாங்கிட்டு இருந்தார். நல்ல கை நிறைய சம்பளம், நல்ல குடும்பம், பிள்ளைகள், மனைவி, பிள்ளைகள்லாம் இருந்தாங்க. அவர் ஒரு வேத பிரியர். வேதத்தை அனுதினம் வாசிக்கிறவர், சுவாசிக்கிறவர். அவருக்கு ஒரு வாஞ்சை, ஆசை, பிபிலிக்கல் கார்டன், வேதாகம தோட்டம் அமைக்கணும்னு ஒரு ஆசை. எப்படின்னா, கேதுரு மரம் எப்படி இருக்கும், குங்குலி எப்படி இருக்கும், பட்டை எப்படி இருக்கும், அலரி செடிகள் எப்படி இருக்கும், தேவதாரு மரம் எப்படி இருக்கும், வேதத்தில் உள்ள என்னென்ன செடிகள் இருக்குதோ, 64 தாவரங்கள் இருக்குதோ, புல்வகைகள் இருக்குதோ, எல்லாத்தையும் வேதத்திலே சொல்லப்பட்ட மரங்கள் எல்லாவற்றையும் ஒரு பிப்ளிக்கல் கார்டனில் வச்சு அதை வளர்க்கணும், மற்றவங்கள்லாம் பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. அதனாலே அவர் தன்னுடைய வாழ்நாள் சம்பளம், அவர் வாலண்டரி ரிட்டைர்மெண்ட் ஆகிறார். அவருக்கு சர்வீஸ் இன்னும் 5 வருஷம் இருக்குது. அதனால தன் வாழ்நாளெல்லாம் அந்த பல்கலைக்கழகத்தில் வேலை செஞ்சு அந்த பணத்தை எல்லாம் ஒரே நாளில் வாங்குறார். வாலண்டரி ரிட்டைர்மெண்ட், விருப்ப ஓய்வு கொடுத்து வாங்குறார். வாழ்நாள் மனைவி அந்த பிள்ளைங்கள்லாம் சொல்கிறாங்க வேண்டாம் அப்படிங்கிறாங்க. இவர் வேதத்தின் மீது உள்ள பிரியத்தினால தேவனுக்காக ஏதாவது செய்யணும், ஒரு வேதாகம தோட்டம் அமைக்கணும்னு பல டாலர் போட்டு நண்பரோட உதவியோட டெக்சாஸில் ஒரு இடம் வாங்குறார். ஆன்லைனில் வாங்குறார். ஆன்லைனில் சூப்பரான இடம் வாங்குறாரு. எல்லா பணத்தையும் அதில் முதலீடு போட்டார். முதலீடு போட்டுட்டு அந்த வாங்கின இடத்த நேராக குடும்பத்தோடு விசிட் பண்ண போகிறாரு. விசிட் பண்ண போனால் தான் தெரியுது, அவர் வாங்கின இடம் ஒரு சுண்ணாம்பு பாறை, ஒரு புல்லு கூட முளைக்காது. ஆனால் அவர் என்ன விருப்பப்பட்டார்? வேதாகம தோட்டம், தேவதாரு மரம் எப்படி இருக்கும், புன்னை மரம் எப்படி இருக்கும், அலரிச்செடிகள் எப்படி இருக்கும், சந்தன மரம் எப்படி இருக்கும், பாய் மரங்கள் எப்படி இருக்கும், சரிங்களா, இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு போனால் அது சுண்ணாம்பு பாறை, ஒரு விலங்கு கூட இல்லை, ஒரு பூச்சி கூட இல்லை அந்த இடத்துல. அப்போ கேஸ் போட்டார், என்னை ஏமாற்றிட்டாங்க, மாவட்ட நீதிமன்றத்தை போட்டார், தோற்று போச்சு, மாகாணம் எல்லா வரைக்கும் போயிட்டார், கேஸ் தோற்று போடுறது. அப்போ அவங்க மனைவி அவளை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க. கணவர் இப்படி ஏமாத்திட்டாரு, பிள்ளைங்க அவரை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க. ஆனால் இவர் செய்த நோக்கம் என்ன? கர்த்தருக்காக ஏதாவது செய்யணும். அப்போ போது அவர் ரொம்ப கஷ்டப்பட்டார். என்ன, ஆண்டவர் என்னை இப்படி ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு, ஆண்டவருக்காக தான் நான் இப்படி பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காமல் ஆண்டவரை இன்னுமாய் பற்றிக்கொள்ள ஆரம்பித்தார். தேவன் எனக்கு இப்படி செஞ்சுருக்காருன்னா ஏதாவது ஒரு காரணம் இருக்கும்னு சொல்லிட்டு அவர் ஜெபத்தில் இன்னொன்றுமா ஜெபிக்க ஆரம்பித்தார். அந்த சமயத்திலே அவருக்கு சாப்பிட கூட காசு இல்லை. அதனால் அவருடைய கார் டயரை விற்றார். முதல் டயரை விற்றார், சாப்பிட்டாரு கொஞ்ச நாள். 2வது டயரை விட்டார், சாப்பிட்டாரு. 3வது டயர் விற்றார், சாப்பிட்டாரு. 4வது டயரை கலட்டும் போது அமெரிக்காவின் எண்ணெய் அகழ்வாராய் நிறுவனம், எண்ணெய் ஆராய்ச்சி நிறுவனம், இங்கே ONGC இருக்கு இல்லையா, எண்ணெய் எடுக்கிற நிறுவனம், அதே போல் அமெரிக்காவில் உள்ள நிறுவனம் வந்து நின்றுச்சு. இப்போ இந்தியாவில் பூமி கீழே ஒரு பொக்கிஷமோ புதையலோ இருந்தால் அதை எடுத்தால் அது கவர்மெண்ட்டுக்கு சொந்தம். அது நம்ம நிலமாக இருந்தாலும், ஒரு தங்கமே கிடைச்சாலும் வெள்ளியே கிடைச்சாலும் பூமி கீழே நம்ம வீட்டில் கிடைச்சா அது யாருக்கு சொந்தம்?
கவர்மெண்ட்டுக்கு சொந்தம். ஆனால் அமெரிக்காவில் ஒருத்தர் பூமி கீழே ஒன்று கிடச்சிச்சுன்னா அது அவருக்கு தான் சொந்தம். அப்போ இவர் கஷ்டப்பட்ட சூழ்நிலையில் வறுமை நேரத்தில் ஒரு வண்டி வந்து நிற்குது. அமெரிக்காவின் எண்ணெய் அகழ்வாராய்ச்சி நிறுவனம் வந்து நிற்குது. யார் டீப்ரோட்டோ அப்படின்னு சொல்லும்போது நான் தான் டீப்ரோட்டோ அப்படின்னு சொல்லும்போது ஏற இறங்க பார்க்குறாங்க. ஏன்னா ஏழ்மையின் கோலத்தில் இருக்கார். கை கொடுங்க, அமெரிக்காவின் மொத்த எண்ணெய் வளமே நீங்கள் வாங்கின இந்த சுண்ணாம்பு பாறையின் கீழே தான் இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ அமெரிக்காவில் அவர் மல்டி மில்லியனராக இன்றும் உயிரோடு இருந்து கொண்டிருக்கிறார். அவருடைய எண்ணம் என்ன? தேவனுக்காக நான் பிரயாசப்படணும், தேவனுக்காக நான் உழைக்கணும். தன்னுடைய மொத்த சொத்தையும் ஒரு இடத்துல போட்டார். அந்த இடத்துல இருந்து அவர் ஒரு வேதாம தோட்டம் தான் ஆரம்பிக்க நினைச்சாரு. அமெரிக்காவில் அநேக வேதாம தோட்டங்களை அவர் திறந்திருக்கிறார். கிட்டத்தட்ட ஆப்பிரிக்காவில் மட்டும் 20 சபை 200 சபைகளை திறந்து வைத்திருக்கிறார். எத்தனை சபைகள்? 200 சபைகளே. அதனால் நீங்கள் கர்த்தருக்கு கொடுக்கும் பொழுது, கர்த்தருக்காக விதைக்கும் பொழுது நீங்கள் ஏமாந்து போறாப்புல தெரியலாம், அது ஏமாந்து போகல. விதைக்கிறீங்க, ஒரு நாள் அறுப்பீங்க. அல்லேலூயா. யூதாவே, உனக்கு ஒரு அறுப்பு காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்காக ஓடின கால்கள் ஒருபோதும் தள்ளாடுவதில்லை. கர்த்தருக்காக பேசின பேச்சுகள் ஒருபோதும் சோர்ந்து போவதில்லை. கர்த்தருக்காக நீங்கள் மேற்கொண்ட பிரயாசங்கள் ஒருபோதும் தோல்வியாய் முடிந்து போவதில்லை. அது மிகப்பெரிய விசூர்வம் எடுத்து உங்களுக்கு முன்னாடி நிற்கும். நானா இதை செஞ்சேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இது நிற்கும். அந்த டீப்ரோட்டோவை நினச்சிக்கங்க. அவர் தன்னுடைய வாழ்நாள் சொந்தத்தை சம்பாத்தியத்தெல்லாம் ஒரு இடத்துல போட்டார். அந்த இடம் பாருங்க, அநேக இடங்களை அவருக்கு பெற்று தந்ததை பார்க்கலாம். அதனால் கர்த்தருக்குன்னு பிரயாசப்படுங்க, கர்த்தருக்காக ஓடுங்க, கர்த்தருக்காக கொடுங்க. கர்த்தர் உங்களை ஏமாற்ற மாட்டார். பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. காரியம் மாறுதலாய முடியும், காரியம் மாறுதலாய முடியும். உபாகமம் 23:5 உன் தேவனாய கர்த்தர், இதில் 3 இந்த வசனத்தில் உன் தேவனாய கர்த்தர்னு 3 தடவை வரும். அது நல்ல ஒரு வசனம், படிங்க. உன் தேவனாய கர்த்தர் பீலையாமுக்கு செவி கொடுக்க சித்தமில்லாமல் உன் தேவனாய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடினால் உன் தேவனாய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணினார். அல்லேலூயா. நீங்கள் உங்களுக்கு ஒரு சாபம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அது தாய் வழியா தந்தை வழியா நினைக்காதீங்க, கர்த்தரை நினைங்க. அந்த சாபத்தை அவர் சிலுவையிலே முறித்து போட்டார். அல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாக எத்தனையோ பேர் உங்களுக்கு விரோதமாக காரியத்தை மேற்கொண்டிருக்கலாம். பீலையாம் தேவனுடைய மனுஷன். அங்கே மோசேயாவது 40 நாள் உபவாசம் பண்ணி தான் போய் தேவனை பார்ப்பாரு, ஜெபிப்பாரு, பேசுவார். ஆனால் பீலையாம் அப்படி கிடையாது. நான் கர்த்தரை போய் பார்த்துட்டு வரேன்னு சொன்னால் பார்ப்பாரு, பேசுவார், தேவனோடு அளவளவர். அந்த மனுஷன் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பும் பொழுது, சரிங்களா, அந்த மனுஷனையே தேவன் தூக்கி போட்டார். அல்லேலூயா. உங்களுக்காக எந்த மனிதனையும் தேவன் பகைக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதனால் பயப்படாதீங்க. அவங்க விரோதமாக எழும்பிட்டாங்க, இவங்க விரோதமாக எழும்பிட்டாங்க, அவங்க சதி பண்ணிட்டாங்க, சூனியம் வச்சுட்டாங்க, எதுவும் யாருக்கும் பண்ண முடியாது. அல்லேலூயா. இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுவதும் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை. ரோமர் 8:28 நல்லா கவனிங்க வசனத்தை. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மையாக நடக்கும் போடல, நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். அது தீமையாக நடந்தாலும் அந்த தீமையை தேவன் நன்மையாக மாற்ற பண்ணுவார். இந்த டீப்ரூட்ட விஷயத்தில் பார்த்தோம் இல்லையா, எவ்வளோ இழந்து போனார், ஒரே நொடியில் எல்லாத்தையும் ஏமாந்து போனார். ஆனால் பாருங்கள், அதே ஒரே நொடியில் தான் தேவன் எல்லாத்தையும் மீட்டமைக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய ஒரு சத்தம் போதும், ஒரு வார்த்தை போதும், ஒரு தொடுதல் போதும், ஒரு ஸ்பரிசம் போதும், ஒரு நொடி போதும், ஒரு ஒளி போதும், அவர் உங்களை எழுந்து நிற்க உண்மை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதனால நீங்கள் கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு என்ன குறித்திருக்கிறாரோ அதை தேவன் நிறைவேற்றுவார். யோபு 23:14 எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் உண்டு, அநேகம் உண்டு. கவலைப்படாதீங்க. நீங்கள் நிறைய நினைச்சிருக்கலாம், ஆண்டவரே இது நடக்குமா? பெண்ணுடைய திருமண விஷயம், பிள்ளையோட திருமண விஷயம், பிள்ளையோடைய வேலை விஷயம், வீடு கட்டுற விஷயம், என்னென்னமோ நினைச்சிருக்கலாம். கர்த்தர் எரேமியா 29:11 சொல்றாரு, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கல்ல, நன்மைக்கு ஏதுவான நினைவுகளே. அல்லேலூயா. பயப்படாதீங்க. இப்படி நடந்துருமோ அப்படி நடந்துருமோ, எதுவும் நடக்காது. கர்த்தர் உங்களை நடக்க வைப்பார். அல்லேலூயா. உங்களை தேடி அநேகர் வருவார்கள், உங்களை தேடி அநேகர் வருவார்கள். தேவன் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகள் நன்மையான நினைவுகள். அல்லேலூயா. காலை வேளையிலே கர்த்தர் இடைபடுகிறார், கர்த்தர் இடைபடுகிறார். அந்த பரிசுத்த நாளில்
மனமகிழ்ச்சி நாளில் சந்தோஷமாக வந்திருக்கீங்க. சந்தோஷமாக போங்க, கர்த்தரை பெற்றுக்கொண்டேன்னு போங்க. வீடு போக வரைக்கும் இந்த வாரம் ஃபுல்லாக வார்த்தையை பாதுகாத்து கொள்ளுங்க. கர்த்தர் என்னோடு இருக்கிறார், நன்மைகளை தருவேன் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். மீகா 2:13 தட்டைகளை உடைத்து போடுகிற ராஜா அவர்களுக்கு முன்பாக செல்வார் என்றால் பழைய ஏற்பாட்டில். புதிய ஏற்பாட்டில் கோணலானவைகளை செவ்வையாக்குகிறவர், தட்டைகளை உடைத்து போடுகிறவர், எல்லாவற்றையும் சரி செய்கிறவர், புதிய பாதையை உங்களுக்கு தருகிறவராக இருக்கிறார். இந்த வாரத்தில் ஒரு புதிய ஆசீர்வாதத்தின் ஊற்றுக்கள் உங்களுக்கு திறக்கப்படும். விசுவாசிங்க. விசுவாசித்தவர்கள் விசுவாசத்துக்கு தக்கதாக ஆமென் என்று சொல்லி பெற்றுக்கொள்ளுங்கள். இயேசுவின் அல்லேலூயா. பாருங்க, இயேசு நமக்காக, தேவன் நமக்காக அவருடைய சொந்த இரத்தத்தை, அவருடைய சுய இரத்தத்தை, மாசில்லாத இரத்தத்தை, குற்றமற்ற இரத்தத்தை, கிருபாசனத்தில் தெளிக்க வேண்டிய அந்த பரிசுத்த இரத்தத்தை நமக்காக சிந்த பண்ணியிருக்கிறார். அந்த இரத்தத்தின் மூலம் உடன்படிக்கையை நம்மளோடு செய்திருக்கிறார். ஒரு ஆட்டுக்குட்டியின் ரத்தம் சங்கார தூதனை உள்ள விடாதுன்னா, ஆட்டுக்குட்டியான ஒரு ரத்தம் நம்மை ஜெயமெடுக்க செய்யும். அதனால நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்களுக்கு நன்மையான முடிவுகளை வைத்திருக்கிறார். நம்ம பயப்படுகிற பயம், நமக்கு பயப்படுகிற விஷயத்தில் ஒரு சில விஷயங்கள் இருக்கு. என்னென்னா, ஒரு மனிதன் முன்னேறாமல் விடுறதுக்கு காரணம் என்னென்னா, ஒரு சில சாபங்கள் இருக்கலாம், ஒரு சில கடன்கள் இருக்கலாம், வியாதிகள் இருக்கலாம், எல்லாத்துக்கும் பயம் காரணமாக இருக்கலாம். எல்லாவற்றையும் தேவன் இந்த நாளில் எடுத்து போட்டார். ஹல்லேலூயா. சாபம், பயம், கடன், வியாதி, தேவன் எல்லாவற்றையும் இந்த நாளில் எடுத்து போடுகிறார். ஹல்லேலூயா. விசுவாசிங்க. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. சரிங்களா? பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. வார்த்தையை பிடித்து கொள்ளுங்க. வார்த்தையை பிடித்து கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள். ஏசாயா 41:10 கடைசி வசனம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன், உன் வலது கையை பிடித்து நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்கிறேன். அல்லேலூயா. நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு துணை நிற்கிறார். மனுஷன் அல்ல, அதிகாரிகள் அல்ல, ராஜாக்கள் அல்ல, பிரபுக்கள் அல்ல, தேவன் சொல்கிறார், நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அநேகரை மீட்கும் பொருளாக தேவன் தம்மை தாமே ஒப்பு கொடுத்திருக்கிறார். அதனால கலங்காதீங்க, பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். தப்புவிக்கிற தேவன் இனிமேலும் தப்புவிக்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம். எல்லாம் எழுந்து நிற்கலாம். ஸ்தோத்திரம். இந்த நாள் ஒரு முக்கியமான நாள். எழுந்துருங்க. தேவனுடைய சமூகம். பரிசுத்த தேவனே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத நல்ல நேசரே, எங்கள் மணவாளரே, துணையாளரே, தேற்றவாளரே, சத்திய ஆவியானவரே, உயிர்ப்பிக்கிறவரே, ஜீவனானவரே, ஜீவனின் பலனானவரே, சத்துவத்தை கொடுக்கிறவரே, பலத்தை கொடுக்கிறவரே, ஆரோக்கியத்தை கொடுக்கிறவரே, சுகத்தை கொடுக்கிறவரே, எல்லாவற்றையும் சரியாக அதன் காலத்தில் நேர்த்தியாய் பண்ணியிருக்கிறவரே, நீ செய்கிற காரியங்கள் ஒன்றும் தடைபடாத ஆண்டவரே, நீரே கொல்லுகிறீர், நீரே உயிர்ப்பிக்கிறீர், நீரே காயப்படுத்துகிறீர், நீரே சுஸ்தப்படுத்துகிறீர். உம்முடைய கைக்கு தப்புவிப்பார் ஒருவரும் இல்லை என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தடைகளெல்லாம் அகற்றுகிறவரே, எங்களுடைய கோணலான காரியங்களை செவ்வையாக்குகிறவரே, புதிய பாதைகளை எங்களுக்கு தருகிறவரே, ஆண்டவரே, உமது சித்தம் இல்லாமல் ஒரு முடியும் தலையிலே ஆண்டவரே கீழே விழுந்து விடாது நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் பெற்றுக்கொண்டேன் என்ற விசுவாசத்தோடு நாங்கள் கடந்து செல்ல வேண்டும் ஆண்டவரே. சபையிலே கால் வைத்தவர்கள் ஒரு அதிசயத்தை, ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொண்டு வீட்டுக்கு செல்லணும் ஆண்டவரே. இந்த வாரம் முழுவதும் அவர்களோடு இருங்க, அவருடைய பிரயாணத்தை வாய்க்க பண்ணுங்க, சரீரங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ரத்தம், சிந்தை, செயல், எண்ணம், புத்திகளிலே ஆண்டவரே உம்முடைய வேத வசனம் இருக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் நிழலாடுதல் அவர்களோடு இருக்கட்டும் ஆண்டவரே. இஸ்ரவேலை பறந்து காக்கிற பட்சியானவர் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. எப்பொழுதும் சமூகம் அவர்களுக்கு முன்பாக செல்லட்டும், அவருடைய சமூகம் உங்களுக்கு பின்பாக காக்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு சிறு பிள்ளைகளிலிருந்தும் பெரியவர்கள் வரை பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லாவற்றையும் சரியான காலத்தில், ஏற்ற காலத்தில் செய்து முடிக்கிற தேவன் நீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு நம்பிக்கையின் உற்சாகத்தோடு இந்த சமூகத்திலிருந்து கடந்து செல்கிறோம். உம்முடைய சமூகம் எங்களை ஆசீர்வதித்து வழி அனுப்புவதற்காக நன்றி. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும், சமாதானமும், சந்தோஷமும், வழிநடத்தலும் இன்றும் என்றென்றும் பரிசுத்தவான்களோடும் நம்மோடும் பிரபுத்தோடு இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம்.